ராயல் காலேஜில் ஃபைனல் டேர்ம் டெஸ்ட். சரி, முதலாவது கேள்வி, மின் அழுத்தம், மின்னேற்றம் ஆகியவற்றின் பரிமாணங்கள் முறையே a, b ஆயின் மியூ நாட் எப்சிலான் நாட்டின் பரிமாணங்கள், அதாவது மியூ நாட் எப்சிலான் நாட் பெருக்கம், இது ரெண்டையும் பெருக்கினவாற பரிமாணம் என்ன? மியூ நாட் என்று சொல்றது காந்த ஊடுபுகவிடு திறன், எப்சிலான் நாட் என்று சொல்றது மின் அனுமதி திறன். உங்களுக்கு இந்த இந்த மியூ நாட் எப்சிலான் நாட் என்று ரெண்டு பெருக்கத்தை கண்ட உடனே நீங்கள் இது ரெண்டையும் பெருக்கி பிசிக்ஸ்ல காணக்கூடிய ஒரே ஒரு இடம் உங்களுக்கு தெரியும், மின்காந்த அலையொன்றின் கதி C சமன் 1/√of மியூ நாட் எப்சிலான் நாட் என்று கண்டிருப்பீங்க. அவரை ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கிறாருண்டா அதை நாங்கள் இதோட தான் சம்பந்தப்படுத்த வேணும். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடோட கனெக்ட் பண்ணி பார்த்தா சரி. மியூ நாட் எப்சிலான் நாட் தான் உங்களுக்கு அவர் சொல்ற விஷயம். மியூ நாட் எப்சிலான் நாட் பரிமாணம் என்ன வரணும் என்றால், நீங்கள் இதிலிருந்து மியூ நாட் எப்சிலான் நாட்டை நீங்கள் வெளுவாய் மாற்றம் செய்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு ஒன்றின் கீழ் சி ஸ்கொயர்டு என்று வரும். அப்ப சி ஸ்கொயர்டு என்று சொல்றது இது கதிதானே, ஒன்றின் கீழ் கதியினுடைய வர்க்கம். ஸோ நீங்க சிம்பிளா என்ன சொல்லலாம், ஒன்றின் கீழ் கதிர பரிமாணம் எல் இ மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம். ஸோ அது மேலே போகும் என்றால் எல் இ மைனஸ் 2 முழுவதின் -2 என்று வரும். உங்களுக்கு எல் மைனஸ் 2 இன் மைனஸ் பிளஸ் 4 என்று வரும். ஸோ இதுதான் இந்த மியூ நாட் எப்சிலான் நாட்டுக்கு வர வேண்டிய பரிமாணம். அதுதானே. இந்த இடத்துல மின் அழுத்தம் மின் ஏற்றத்திட பரிமாணம் தான் தந்திருக்கிறாரு. சொல்லுங்க, மின் அழுத்தம் சொல்றது VQ, மின் ஏற்றம் சொல்றது மின் அழுத்தம் V, ஏற்றம் சொல்றது Q. அப்ப VQ சொல்றது உங்களுக்கு ஜூல தரும், ஜூல தரும். VQ சொல்றது அவர் சொன்ன மின்னழுத்தம் வோல்டேஜ், Q சொல்றது ஏற்றம். ஸோ மின் அழுத்தத்தை ஏற்றத்தால பெருக்கினா உங்களுக்கு ஜூல தரும். அப்ப உங்களுக்கு தெரியும் AB என்று சொல்றது ஜூல், AB என்று சொல்றது ஜூல். ஸோ AB என்று சொல்றது ஜூல் என்றா உங்களுக்கு தெரியும் தானே, எங்கள்ட ஜூல்ட பரிமாணம் அல்லது அலகு உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா நாங்கள் அலகுல கதைப்போம். ஸோ விசைட அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, இது விசை இன்டு எஸ் ஆல பெருக்குங்க, சாரி எம் ஆல பெருக்குங்க. அதாவது விசை தர தூரம் தான் வேலை, வேலை தான் சக்தி. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், கிலோகிராம், அதாவது திணிவு பரிமாணம் எம், மீட்டரும் வர்க்கம், ஸோ எல் வர்க்கம். அதே மாதிரி இவர் இருக்கிறார் தானே செகண்ட் -2, அவருக்கு நீங்க T-2 போடலாம். இப்ப என்ன பிரச்சனைண்டா, இந்த ஏபியில பரிமாணத்தை வச்சு நீங்க ஜூல தான் உருவாக்கலாம். இங்கேயும் எல் வரும், இங்கேயும் T வரும். ஆனா இந்த எம் இருக்குதானே, இந்த எம்ம ஜூல்ல இருந்து எம்ம ரிமூவ் பண்ணித்தான் இந்த எல்டியை கொண்டு வரலாம். ஜூல்ல இருந்து எம்ம கொண்டு வர இயலாது. ஏபியில பெருக்கம் எம் இன்டு எல் ஸ்கொயர் T-2 தான் தரும், சரிதானே. பட் எங்களுக்கு இந்த எல் ஸ்கொயர் T-2 நாங்கள் உருவாக்கலாம், சரிதானே. ஆனா இந்த எம் இருக்குதானே, இந்த திணிவு சம்பந்தமா இங்க எந்த கதையும் கதைக்கல. அப்ப திணிவு என்ற ஒரு தரவு இதுக்குள்ள இல்லாம உங்களால என்ன நடந்தாலும் சரி, ஏபியை மட்டும் பயன்படுத்தி மியூ நாட் எப்சிலான் நாட் கதி வேகம் ஜூல மட்டும் பயன்படுத்தி
உங்களால வேகத்திட பரிமாணத்துக்கு வரையலாது. ஜூலை மட்டும் பயன்படுத்தி உங்களால வேகத்திட பரிமாணத்துக்கு வரையலாது. நீங்கள் இதை இப்படி யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே, ஜூலை மட்டும் பயன்படுத்தி உங்களால வேகத்திட பரிமாணத்துக்கு வரையலாது. ஏனென்றா எல்லும் டீயும் எங்களுக்கு தேவை. பட் இந்த ஏபியில எம்மும் சேர்ந்து கிடக்கும். ஸோ இந்த எம் சார்புலையும் தான் ஏபி திணிவு. ஏட பரிமாணம், பீட பரிமாணம், திணிவுட பரிமாணம். இது மூணையும் சேர்த்து தான் உங்களுக்கு மியூ நோட் எப்சிலோன் நோட்டுக்கு நீங்க பரிமாணம் சொல்லலாம். ஸோ திணிவு என்ற தரவு இங்க இல்லை. திணிவு என்ற தரவு இல்லாம உங்களால மியூ நோட் எப்சிலோன் நோட்ற பரிமாணத்தை ஏபி அடிப்படையில மட்டும் சொல்ல முடியாது. சரிதானே? அதனால இந்த கேள்விக்கு விடை இதுல இல்லை. சரிதானே? சொன்ன முதல் கேள்வியே ஒரு தவறான கேள்வி. ஆரம்பமே என்ன சொல்ற, ஆரம்பமே நல்லா இருக்குதுன்னு. ரைட், ஓகே. பட் நாங்கள் இந்த கேள்வியை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்த உடனே விளங்குது இது எனர்ஜி, நீங்க விளங்க வேணும்னு சொல்லித்தான் நான் இவ்வளவும் கதைச்சேன் நான். பட் உண்மையில மின் அழுத்தம்னு சொல்றது அலகு ஏற்றத்தினுடைய சக்தி. அதை ஏற்றத்தால பிரிக்கினா சக்தி வரும். சக்திக்கும் வேகத்துக்கும் டிரெக்டா கனெக்ஷன் எடுக்க முடியாது. ரைட், உங்களுக்கு இந்த இது சக்தி தானே. அப்ப ஏபி சமன் அந்த எம்பி ஸ்கொயர் எங்களோட இயக்க சக்திக்குள்ள கொண்டு வரலாம். இந்த கேள்வியை நீங்க ஷோர்ட்டா செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இப்படித்தான். விக்யூன்னு சொல்றது சக்தி, அப்ப ஏபின்னு சொல்றது சக்தி. அப்ப ஏபி சமன் ½ mv ஸ்கொயர். இது நீங்க விளங்குறதுக்கு நான் சொன்னது. எக்ஸாம்ல ஷோர்ட்டா செய்யறேன்னா இப்படித்தான் யோசிக்கிறேன். வின்னு சொல்றது அலகு ஏற்றத்தினுடைய சக்தி. அதை மின்னேற்றத்தால பெருக்கினா மொத்த சக்தி வரும். சக்திக்கும் வேகத்துக்கும் இந்த மியூ நோட் எப்சிலோன் நோட்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். ஒன்றின் கீழ் வேகத்திட வர்க்கம். ஒன்றின் கீழ் வேகத்திட வர்க்கம். ஸோ இந்த இருக்குது அந்த வேகத்திட வர்க்கம். அதை ஒன்றின் கீழ் ஆக்குங்க. ஸோ ஒன்றின் கீழ் வேகத்தினுடைய வர்க்கம் சமன் எம்மின் கீழ் ஏபி என்று வரும். அதுதானே? அப்ப இந்த இருக்கு தானே, இந்த இருக்குது பாருங்க. இந்த ஒன்றின் கீழ் வி ஸ்கொயர்டை நீங்க கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஒன்றின் கீழ் வி ஸ்கொயர்டை எப்படி கிரியேட் பண்றோம்? சிம்பிள், நான் சொன்ன மாதிரி யோசிங்க. மின்னழுத்தம் ஏற்றம் ஏபியை பெருக்கினா எனர்ஜி வரும். உங்களுக்கு தெரியும் தானே, எனர்ஜி சமன் ½ mv ஸ்கொயர். எனக்கு தேவை என்ன? எனக்கு இவர பரிமாணம்னு சொல்றது ஒன்றின் கீழ் சி ஸ்கொயர்ன்ற பரிமாணம். இந்த இடத்துல வி ஸ்கொயர் இருக்குது, இங்க இ இருக்குது. இந்த இக்கு ஏபியை போடுங்க. இந்த வி ஸ்கொயருக்கு அது ஒன்றின் கீழ் வி ஸ்கொயர்டை மாத்தினா சரிதானே. ஒன்றின் கீழ் வி ஸ்கொயர் சமன் எம்மின் கீழ் ஏபி பரிமாணம். சரிதானே? அப்ப என்ன வரும் உங்களுக்கு? எம் இன்டூ ஏபி பெருக்கத்திட -1. சரிதானே? That's it. அப்ப m இன்டூ ஏபி பெருக்கத்திட -1. சரிதானே? அப்படி ஒரு ஆன்சர் தாங்க உங்களுக்கு இல்ல. சரியா? ரைட். கேள்வி தவறு. கேள்வியில பிரிவை பத்தி கதைக்கல. ஸோ ஒரு தவறான கேள்வி. ஓகே, ஒரு நுண்மானி திருகு கணிச்சியில் நேர்கோட்டு அளவுடையின் இழிவு அளவீடு 0.5 சென்டிமீட்டர். உங்களுக்கு தெரியும், ஒரு நுண்மானி திருகு கணிச்சியில நேர்கோட்டுல இழிவுகள் போடப்பட்டிருக்கும். அது சிலதுல 1 மில்லிமீட்டர் போடப்பட்டிருக்கும், சிலதுல இந்த மாதிரி போடப்பட்டிருக்கும் 0.5 மில்லிமீட்டர். பிரதான அளவுடையில 0.5 மில்லிமீட்டர் அளவீடு இருக்குதுன்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க சில நுண்மானி திருகு கணிச்சியில பிரதான அளவுடையில 1 சென்டிமீட்டர் இருந்தா நீங்கள் பூரணமா ஒரு
சுற்று திரும்பும் பொழுது உங்களுக்கு 0.5 மில்லிமீட்டர் வரும். அதாவது பிரதான அளவுடையில ஒரு அலகு தூரம் எங்களோட வட்ட அளவுடை வலது பக்கம் மூவ் பண்ணணும்டா சில நுண்மானி திருகணிச்சியில ஒரு பூரண சுழற்சிக்கு இது ஒரு அளவுடை நகரும். சில இதுல 2 அளவுடை நகரும். அந்த 2 அளவுடை நகர்றது பொதுவா இந்த 1 மில்லிமீட்டர் கேப்ல தான் வரும். இங்க என்ன சொல்றாரு, பிரதான அளவுடையின் இழிவு அளவீடு 0.5 மில்லிமீட்டர். ஒரு அர்த்தம் என்னன்னா அடுத்துள்ள 2 பிரிவுகளுக்கு இடையிலான தூரம் 0.5 சென்டிமீட்டர். இதுல இருந்து உங்களுக்கு விளங்கிடணும். எனவே வட்ட அளவுடையில ஒரு பூரண சுழற்சி பிரதான அளவுடையில 0.5 சென்டிமீட்டருக்கு நகரும் என்று விளங்கிறோம். அப்படித்தான் அது செட் பண்ணப்படும். கூட்டப்பட வேண்டிய பூச்சிய வலு 0.01 சென்டிமீட்டராக இருந்தபோது வட்ட அளவுடையும் நேர்கோட்டு அளவுடையும் உருவில் காணப்படுகின்றவாறு இருந்தன. சொல்லுங்க, பூச்சிய வலுவை நாங்க கூட்ட வேணும். அப்ப மறை பூச்சிய வலுவை தான் நீ கூட்டுற. உங்களுக்கு தெரியும், எங்கட பிரதான அளவுடையில 0 மேல இருந்தா நுண்மானி திருகணிச்சியில இது ஒரு மறை பூச்சிய வலு. உண்மையான வாசிப்பை விட குறைஞ்ச வாசிப்பை தான் தரும். அப்ப திருத்தம் செய்ய நாங்க கூட்ட வேணும். அப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த இடத்துல பூச்சிய வலு எவ்வளவு? பூச்சிய வலு எவ்வளவுன்னு சொன்னா இங்க 0, அப்ப இங்க 0, 1, 2, 3, 4. நீங்க 4 அளவுடையில உள்ள இந்த 4 அளவுடையில உள்ள இந்த 4 அளவுடையில உள்ள அந்த ரீடிங் தான் நம்மளோட பூச்சிய வலு. அந்த 4 அளவுடையும் எவ்வளவு பூச்சிய வலுவை உண்டாக்குதாமண்டா 0.01 0.01 சென்டிமீட்டரா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது தெரியுமா? இந்த 4 அளவுடையும் 0.01 சென்டிமீட்டரை நோட் பண்ணுது. சொல்லுங்க. ஆனா கேள்வி காணப்படுகிறது, இக்கருவியின் வட்ட அளவுடையில் உள்ள இருப்புகளின் எண்ணிக்கையானது. நான் கூட டைம் எடுக்கல, டிரெக்டா செய்வோம். சரிதானே? ஃபீல் த பிசிக்ஸ். போனீங்க, எங்களுக்கு இதுல 4 பிரிவு தான் வருது. உங்களுக்கு தெரியும், இது ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சா முழு பிரிவும் கடந்துட்டு வரும். இந்த முழு பிரிவும் கடந்தா உங்களுக்கு 0.5 சென்டிமீட்டர் பிரதான அளவுடையில நீங்க நகர வேணும். சரிதானே? அப்ப என்ன சொல்றேன்டா 4 பிரிவுக்குள்ள 0.01 கிடக்குது. அப்படின்டா இங்க பாருங்க, 0.01 சென்டிமீட்டர் எடுக்கணும்டா நீங்க வட்ட அளவுடையில 4 பிரிவு பார்க்க வேணும். வட்ட அளவுடையில 4 பிரிவுக்குள்ள 0.01 வரும். சொல்லுங்க, 0.01க்கு 4 பிரிவு தேவைண்டா ஒரு பூரண சுழற்சி சுழட்டினா, சரிதானே? ஒரு பூரண சுழற்சி சுழட்டினா சொல்லுங்க, அந்த டைம்ல இது மொத்தமா 0.5 சென்டிமீட்டர் நகரும். 1 சென்டிமீட்டர் நகரணும்டா 4 பிரிவு சுழட்டணும்னு விளங்கிட்டது. அப்படிங்களா? 0.5 சென்டிமீட்டர் சுழலணும்டா எவ்வளவு வரணும்? இது 1 டைம், இது 50 டைம், 4 into 50, 200. That's it. 200 பிரிப்புகளாக இருக்க வேணும். சரிதானே? சிம்பிள். சும்மா பார்த்துட்டு சொல்லலாம். அதுக்கு நீங்க நுண்மானி திருகணிச்சியில ஃபண்டமெண்டல் தெரியணும். நுண்மானி திருகணிச்சி இந்த கெப்ல இருக்குதானே. இந்த நுண்மானி திருகணிச்சியில ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் இதுதான். இது 0, இது உங்களோட 0.5ன்னு சொன்னா எங்கட இந்த கெப் இருக்குதானே, இந்த கெப்ல வரும் தானே. இப்ப 0, 0.5, அது உண்மையில இங்க 0.001 கிடக்கும். அந்த சின்ன 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 தூரங்கள் எல்லாம் பிரதான அளவீட்டுல இருந்து நீங்க எடுக்க மாட்டீங்க. அதை நீங்கள் உங்களோட வட்ட அளவீட்டுல இருந்து எடுப்பீங்க. இந்த வட்ட அளவீடு 4 பிரிவு சுழண்ட உடனே 0.01 சென்டிமீட்டர்ல வாசிப்புன்னு சொன்னா 4 பிரிவுக்குள்ள 0.01 கிடைக்குது. அப்ப எனக்கு
0.5 சென்டிமீட்டர் எத்தனை பிரிவுல கிடக்குதோ அதுதான் மொத்த பிரிவுகளோட எண்ணிக்கை. ஏனென்றா ஒரு நுண்மானி திருகணிச்சியில வட்ட அளவிடை ஒரு முழு சுழற்சி சுழண்டா பிரதான அளவிடையிட ஒரு பிரிப்புகளுக்கு இடையிலான தூரம் நகரும் என்ற மாதிரி தான் நாங்கள் அந்த கருவியை தயாரிப்போம். நீ ஸ்பெஷலான இடங்கள்ல ஒரு பூரண சுழற்சிக்கு, அதாவது ஒரு பிரதான அளவுடைய ஒரு பிரிவு இருக்குதானே, அந்த பிரிவை கடக்கிறதுக்கு வட்ட அளவிடை 2 தடவைகள் சுழல்ற மாதிரியும் சில ஸ்பெஷலான நுண்மானி திருகணிச்சி கோலமானி எல்லாம் இருக்குது. பட் அந்த விஷயங்களை அவர் கேள்வியில சொல்லுவார். ஒன்றும் சொல்லாட்டி நாங்கள் இப்படித்தான் எடுக்க வேணும். ஸோ உங்களுக்கு இதுக்கு போத் ஆன்சர் வரும். அதாவது நாங்கள் 0.05 200 பகுதியா பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதால தான் 4 பிரிவுக்குள்ள உங்களுக்கு 0.01 வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபோர்த் ஆன்சர் வரும். இதை நீங்கள் லாங்கா செய்யலாம். லாங்கா எப்படி செய்யலாம்னு தெரியும் தானே, அது டைம் எடுக்கும், வேண்டாம். சரி, மூன்றாவது. ஏபி ஆகிய இரு காவிகளும் சீக்கமா டி ஆகிய இரு எண்ணிகளும் ஆயின் பின்வரும் கோவைகளை கருதுக. ஏபி 2 காவி, சிடி 2 எண்ணி. உங்களுக்கு தெரியும் ஏயும் ஒரு காவி, பியும் ஒரு காவி. காவியையும் காவியையும் கூட்டினா வாரதும் காவிதான், அதுதானே? அப்ப கட்டாயம் சி ஒரு காவி. இதனால் இது ஒரு வெக்டர், வெக்டர், வெக்டர். அதே மாதிரி சி ஒரு எண்ணி, டி ஒரு எண்ணி. நீங்க சிஎம் இப்ப என்ன சொல்றாரு, மேலுள்ள கோவைகளுள் எந்தெந்த கோவைகள் சரின்னு சொல்றாரு. பி கியூ ஆகியன மாத்திரம், கியூஆர் மட்டும், ஆர்எஸ் மட்டும் ஓகே. சொல்லுங்க, பி சரியா? காவியையும் காவியையும் கூட்டினா காவி வரும், சரி. கியூ, கியூ ஒரு காவியையும் இன்னொரு காவியையும் பெருக்கினா ஒரு எண்ணி வரும்னு சொல்றாரு. எஸ், வாய்ப்பு இருக்கு, சரிதானே? இப்ப மைனஸையும் பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ் தானே. அப்ப குறி மாறி வர வாய்ப்பு இருக்குத்தானே, விளங்குதா? ரைட். அப்படின்னா சரி, கியூ சரி. ஏயையும் சியையும் பெருக்கினா ஏ வந்து ஒரு காவி, சி வந்து ஒரு எண்ணி, சரிதான். சி ஒரு எண்ணி. கவனிங்க, நாங்கள் ஏயையும் சியையும் பெருக்கிறோம். ஏ ஒரு காவி, சி ஒரு எண்ணி. ஒரு காவியையும் ஒரு எண்ணியையும் பெருக்கினா ஒரு காவி வரலாம். உதாரணம் இப்படி, ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் பெருக்கினா மைனஸ் வரலாம் தானே, சரி சரி. இந்த கோவை சரி. சியை பாருங்க, எஸ் பாருங்க. சியையும் டியையும் எண்ணியையும் கூட்டினா காவி வருமாம். இல்ல, எண்ணியையும் கூட்டினா மைனஸையும் கூட்டினா மைனஸ் தான் வரும், பிளஸ் வராது. உங்களுக்கு சிம்பிளா தெரியும். அப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்டா, ஏபிகேக்யூஆர் பிக்யூஆர். இந்த முதலாவது இருக்குத்தானே, முதலாவது நான் சொன்னது ஏயும் பியும் சியும் சமனா இருந்தா கட்டாயம் சி ஒரு வெக்டரா வர வேணும். ஆனா அவர் சொல்றாரு சி ஒரு எண்ணிண்டு. அவ கட்டாயம் 2 காவிய கூட்டினா எண்ணி வராது. முதலாவது பிழை, சரிதானே? எங்களுக்கு சரியான சமன்பாடா இருந்தா இதுவும் வெக்டரா இருந்தா இதுவும் வெக்டரா வரணும். ஆனா அவரு சொல்றாரு இல்ல, இது ஒரு எண்ணின்னு சொல்றாரு, அது பிழை. எங்களுக்கு கியூ சரி. 2 காவியை பெருக்கினா எண்ணி வரலாம். ஒரு காவியையும் ஒரு எண்ணியை பெருக்கினாலும் உங்களுக்கு ஒரு காவி வரலாம், அதுல இஷ்யூ இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கியூஆர். செகண்ட் ஆன்சர் வரும். அது ஒரு இலகுவான கேள்வியா, நல்ல கஷ்டம் ஒன்றும் இல்லை. சரி, நாலாவது. தரையில் ஒரே புள்ளியில் இருந்து
நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரே ஆரம்ப வேகத்துடன் எறியப்பட்ட இரு துணிக்கைகளின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இரு வரைவுகளும் வெட்டும் புள்ளி ஏயின் ஆள்கூறானது. சரி, என்ன சொல்றாருண்டா, இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, தரையிலிருந்து ஒரு துணிக்கைய மேல எறிகிறாரு. எறிஞ்ச அந்த உச்சபட்ச இடப்பெயர்ச்சி 45. உச்சபட்ச இடப்பெயர்ச்சி 45. அந்த 45 சொல்லக்கூடிய உச்சபட்ச இடப்பெயர்ச்சிக்கு போய் அது கீழே விழுது. நீங்க அதை எரிஞ்சு 2 செகண்டுக்கு பின்னர் நீங்க பாருங்க, இது ஸ்டார்டிங்லேயே போயிட்டு அதை வீசி 2 செகண்டுக்கு பின்னர் அதே வேகத்தோட தான் திரும்ப இன்னொரு துணிக்கையை எறிகிறீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதோட உச்சபட்ச இடப்பெயர்ச்சி 45 தான். அந்த கேள்வி என்னன்னா, இந்த வெட்டுகின்ற புள்ளி ஏயினுடைய ஆள்கூறு சொல்லுங்க. வெட்டுகின்ற புள்ளி ஏயினுடைய ஆள்கூறு எண்ணத்திலிருந்து அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த 2 துணிக்கைகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது, எப்படி இதை நீங்கள் மேலே வீசிட்டீங்கள், இந்த அர்த்தம் இதான். இதை நீங்க மேலே வீசிட்டீங்க, இது மேல போய் 2 செகண்டுக்கு பின்னர் இது இப்ப எங்கெங்கயோ நிற்கும், இங்கெங்கயோ நிற்கும். 2 செகண்டுக்கு பின்னர் திரும்ப இதை மேல வீசுறீங்க. அப்படி மேல வீசும் பொழுது இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சந்திக்கலாம் தானே. அந்த சந்திக்கிற புள்ளியை ஒரே ஆள்கூறுக்கு வரும். நிலத்திலிருந்து ரெண்டும் ஒன்றை சந்திக்கல, ரெண்டுக்கும் ஒரே இடப்பெயர்ச்சி தான் வரும். சந்திக்கிற கணம் ரெண்டுக்கும் ஒரே கணமா தான் இருக்கும். அந்த இட ஆள்கூறுன்னு சொல்லி அவர் கேட்க வந்த விஷயம், இந்த 2 துணிக்கைகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற புள்ளியினுடைய புவியில் இருந்தான இடப்பெயர்ச்சி தான் இந்த வையச்சில உள்ள பெருமானம். இத 2வது துணிக்கையை எறிஞ்சி மேலதிகமா எவ்வளவு நேரத்துக்கு பிறகு இது ரெண்டும் சந்திக்கும் என்று சொல்றதுதான் எக்ஸ் அச்சில உள்ள பெருமானம். ஏட ஆள்கூறுன்னு சொல்லி அவர் கேட்க வந்தது சந்திக்கிற உயரமும் சந்திக்கிற நேரமும். சரி, அப்ப இந்த கேள்விய நாங்கள் சரிதானே கொஞ்சம் டீசெண்டா செய்வோம். அந்த கேள்வியை கூட ஷோர்ட்டா செய்துட்டேன். இதை நீங்கள் டீசெண்டா செஞ்சீங்களா நிறைய எழுத வேண்டி வரும். பட் ஆல்வேஸ் ட்ரை டு ஃபீல் த பிசிக்ஸ், ரைட்? ஓகே, இது சின்ன விஷயம். இது உங்களோட மேத்ஸ் படிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன இது, ரைட்? ஓகே, அப்போ we are going to do this using usual method. But what about this? ரைட், இருக்கட்டுமா இது இருக்கட்டும். சரி, ஸோ உங்களுக்கு தெரியும் இதுல உச்சபட்ச இடப்பெயர்ச்சி 45. அப்ப நாங்கள் நிலைக்குத்தாக பூமியிலிருந்து ஒரு பொருளை மேலே எறியும் பொழுது அதோட மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 45 சொன்னா உங்களுக்கு தெரியும். பூமியில ஒரு பொருளை நீங்க மேல வீசுறீங்கன்னு சொன்னா முதலாக எறிஞ்ச துணிக்கை தான் இது. ஸோ இந்த துணிக்கை மேல போகும். ஸோ மேல போய் மேக்சிமம் 45க்கு போகுதுன்னு சொன்னா, மேக்சிமம் 45 மீட்டருக்கு போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் உயர்ந்தபட்ச புள்ளியில அதோட இறுதி வேகம் ஓய்வடைஞ்சுதான் வரும். ஸோ v 0 தான். உங்களுக்கு தெரியும் தான், ஒரு போல நீங்க எறிஞ்சீங்கன்னா மேல போய் கனநிலை ஓய்வடைஞ்சுதான் கீழே வரும். ஸோ அந்த தரவுல இருந்து உங்களுக்கு தெரியும் v ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர்டு பிளஸ் 2as என்ற சமன்பாட்டுல இது மேல போகுதானே அமர்முடுகள். ஸோ இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் தெரியாது, மைனஸ் 2 புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 into s 45. ஸோ உங்களுக்கு u ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 900 என்று வரும். ஸோ u is equal to 30 ms minus 1. அதாவது நீங்க இந்த பொருளை 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்ற கதியோட மேல வீசி இருக்கீங்க. 2வது பொருளும் அதே உச்சபட்ச 45 இடப்பெயர்ச்சி அடைகிறபடியினால
ரெண்டாவது பொருளுமே இதே ஆரம்ப வேகத்தோட தான் மேல வீசி இருக்கீங்க. ஓகேவா? ரைட். சரி, இந்த பொருள் மேல போய் சிறிது நேரத்தின் பின்னர், சரிதானே, சிறிது நேரத்தின் பின்னர் தான் நீங்க மத்த பொருளை வீசுறீங்க. இப்ப நான் சொல்றேன், இத வீசின டைம்ல இருந்து நீங்க மத்த பொருளை வீசும் பொழுது இது மேல இருந்து கீழே வரும் தானே. நீங்க ரெண்டாவது பொருளை கீழே வீசுது பொழுது அது மேல போய் இங்கெங்கேயோ சந்திக்குதுன்னு வைப்போம். இங்கெங்கேயோ சந்திக்குதுன்னு வைப்போம். ஸோ நீங்களே சொல்லுங்க, இவரை நான் வீசினத்துக்கு கவனிங்க. இவரை வீசி இவர் மேல போய் கீழே வரும் பொழுது, இவர் மேல போய் கீழே வரும் பொழுது இவர் பயணம் செய்யற நேரத்தை நான் டீன்னு எடுத்தேன்டா, நான் ரெண்டாவது பொருள் அந்த சந்திக்கிற புள்ளிக்கு வருவதற்கு, இவர் மேல போய் சந்திக்கிற புள்ளிக்கு வாரத்துக்கு இவர் பயணம் செய்த தூரம் டீன்னு சொன்னா, ரெண்டாவது பொருளும் அந்த பாயிண்ட்ல தானே சந்திக்கும். அப்ப ரெண்டாவது பொருள் அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு எடுத்த நேரம் உங்களுக்கு தெரியும். இவரை வீசி 2 செகண்டுக்கு பிறகுதான் அவரை வீசுறேன். இவர் பயணம் செய்த நேரம் டீன்னு சொன்னா, இவர் சந்திக்கிற புள்ளி வரும் பொழுது இவர் பயணம் செய்த தூரம் டைம் t-2 என்று வரும். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் 2 பேரும் சந்திக்கிற புள்ளியில 2 பேரும் ஆரம்பத்துல ஒரே இடத்திலிருந்து தான் வீசப்படுறாங்க, நிலத்திலிருந்து தான் வீசப்படுறாங்க. 2 பேரும் சந்திக்கும் பொழுது 2 பேரோட இடப்பெயர்ச்சியும் சமன். ஸோ இஸ் சமன் ut plus half at squared என்ற சமன்பாட்டின்படி 2 பேரும் சந்திக்கும் பொழுது 2 பேரோட இடப்பெயர்ச்சியும் சமனா வரும். ஸோ இவர இடப்பெயர்ச்சியும் சமனா வரும். சரிதானே? இடப்பெயர்ச்சின்னு சொல்றது ஆரம்ப இறுதி புள்ளியை தான் பார்க்கிறேன். இந்த மேல போய் கீழே வந்ததெல்லாம் தேவையில்லை. நான் சொல்றேன், இந்த முதலாவது பொருள் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி S1 சமன் அவர் ஆரம்ப வேகம் 30 இன்ட்டு நான் இப்படி போறேன் ut, அவர் மேல தானே போறாரு, அப்ப அமர்முடு போவாரு, மைனஸ் half gt squared. நீங்கள் டிரெக்டா half gக்கு 5 போடலாம். S1 சமன் உங்களுக்கு தெரியும் 2 பேர் ஆரம்ப வேகம் 30 இன்ட்டு அவர் பயணம் செய்த நேரம் t மைனஸ் half இன்ட்டு 10 5 t squared. அதே மாதிரி இவர S2 சமன் அவரையும் ஆரம்ப வேகம் 30 தான். ஏன் நான் இவர ஆரம்ப வேகமும் 30 என்று சொல்றேன்னா, 2 பேரோட உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சியும் சமன். S2 30, இவர டைம் t-2. ஏன் அப்படி சொல்றேன், இவரை எறிஞ்சி 2 செகண்டுக்கு பின்னர் தான் இவர் அறிகிறேன். மைனஸ் 5 இன்ட்டு t-2 ஹோல் ஸ்கொயர். 2 பேரும் சந்திக்கும் பொழுது இவர இடப்பெயர்ச்சியும் சமனாத்தான் வரும். இந்த கோவையும் சமனாகும். அந்த 2 கோவையும் சமனாகும் பொழுது 30 t minus 5 t squared is equal 30 t minus 2 minus 5 t minus 2 all squared என்று வரும். சரிதான்? ரைட். இப்ப நீங்கள் இதை சுருக்க வேணும். இதை எப்படி சுருக்கலாம் என்று சொன்னா, இதுல 30 இருக்குது, இதுல 5 இருக்குது. நீங்க விரும்பினா இந்த 5 இதை வெட்டலாம், இதை சுருக்கலாம் உங்களோட திறமை. ஓகே, அப்ப நாங்கள் சுருக்குவோம். இதை நீங்க சுருக்கினா 6 என்று வரும். இதை நீங்க சுருக்கினா 1 என்று வரும். இதை நீங்க சுருக்கினா 6 என்று வரும். இதை சுருக்கினா 1 என்று வரும். உங்களுக்கு வரும் 60 minus t squared equal 6 into t minus 2 minus 1 into t minus 2 all squared. உங்களுக்கு தெரியும், இந்த
t minus 2 t minus 2 என்றது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே, இவரை இப்படி எழுதலாம் 60 minus t squared 60 minus 12 minus இது 60 minus 12 minus இந்த t minus 2க்கு உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் மெட்ஸ் படிச்சிருவீங்க, a minus b whole squared எப்படி வரும், a minus b whole squared. Yes, a minus b ட whole squaredக்கு நீங்க என்ன போடலாம், a squared சொல்லுங்க. ஓகே, அக்கார்டிங் அப்போ a minus b whole squaredக்கு நீங்க என்ன போடலாம்டா, a squared minus 2ab plus b squared போடலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும், லெவல் மேத்ஸ். அந்த இடத்துல என்ன போடலாம்டா, இதுதான் a, இதுதான் b, இதுதான் a, இதுதான் b. அப்போ ஏங்கிறது t, ஸோ t ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏயும் பியும் பெருக்க வேணும். அப்போ 2 தர t 2t, ஏயும் பியையும் பெருக்கி திரும்ப அதை 2ஆல் பெருக்க வேணும். 2 தர t 2t, 2t 2ஆல் பெருக்கினா 4t ப்ளஸ் 2 வர்க்கம் 4 2 வேணும். சரிதானே? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளவும் பிராக்கெட்டுக்குள்ளே கிடக்குதா, இந்த பெருமானத்துக்கு நான் இவ்வளோத்தையும் பிராக்கெட்டில் போட்டிருக்கிறேன். இதுக்கு பதிலாக இதை போடலாம், a squared minus 2ab plus b squared. அப்போ t squared minus 4t plus 4. சரி, இப்போ நாங்கள் சுருக வேணும். உங்களுக்கு தெரியும் 60 இங்கே கூட்டுப்படுது, இங்கே கூட்டுப்படுது. ஸோ இந்த 60யும் 60யும் போயிடும். இங்கே ஒரு மைனஸ் டி ஸ்கொயர்ட் வரும். இதை நாங்கள் அடைப்பு நீக்குவோம். மைனஸ் டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் மைனஸ் 12 மைனஸ் டி அடைப்பு நீக்கினோம்னா மைனஸ் டி ஸ்கொயர்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 4t மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 4. உங்களுக்கு தெரியும் இந்த மைனஸ் டி ஸ்கொயர்டும் மைனஸ் டி ஸ்கொயர்டும் போயிடும். மைனஸ் 12ம் மைனஸ் 4ம் மைனஸ் 16 என்று வரும். அது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16 ப்ளஸ் 16 மாறும், ஈக்குவல் 4t. t is equal to 4 செகண்ட் என்று வரும். ஸோ உங்களோட நேரம் 4 செகண்ட் என்று வரும். உங்களோட t சமன் 4 செகண்ட். அப்போ இதுதான் 0. இதில் இருந்து இவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கான நேரம் 4 செகண்ட். ஸோ உங்களுக்கு 4 செகண்ட் வரணும். இது வராது, இது வராது. ஸோ 2 3 5 வரலாம். உங்களுக்கு டைம் தெரிஞ்சிட்டு தானே இப்போ இடப்பெயர்ச்சியை பார்க்க வேணும். ஸோ இடப்பெயர்ச்சி நீங்கள் சிம்பிளாக பார்க்கலாம் தானே. உங்களுக்கு டைம் தெரியும். ஸோ எங்களோட முதலாவது பொருள் 4 செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பொருள் ஸோ இஸ் சமன் ut plus half gt ஸ்கொயர் படி இஸ் சமன் அவர் ஆரம்ப வேகம் 30 இன்டூ அவர் டைம் 4 மைனஸ் ஹாஃப் ஜிக்கு 5 போடலாம் இன்டூ 16 3 தர 4 120 மைனஸ் 5 தர 16 80 ஈக்குவல் டு 40 மீட்டர் என்று வரும். உங்களோட ஆன்சர் 440 என்று வரும். செகண்ட் ஆன்சர் பொருந்தும். இரண்டாவது விடை வரும். அவனை இப்படி கேள்வி செய்தால் வீட்டை வந்து தூங்க வேண்டியதான். சரிதான். இந்த கேள்வியை நாங்கள் இசிஎம்ல செய்வோம். ஓகே, இல்லையா? கவனிங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் 40
45 மீட்டர் தான் மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகுதுன்னு சொன்னா பூமியில எந்த பொருளை எறிஞ்சாலும் சரி, பூமியில எந்த பொருளை எறிஞ்சாலும் சரி, ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட வேகம் 10 குறையும். இப்போ 45ஓட போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கடைசி செகண்டுக்கு அது 5 மீட்டர் தான் போயிருக்கும். நீங்க எந்த பொருள் எறிஞ்சாலும் சரி, கடைசி செகண்டுக்கு 5 தான் போயிருக்கு. அதுக்கு முதல் செகண்டுக்கு அது 15 போயிருக்கு. அதுக்கு முதல் செகண்டுக்கு அது 25 போயிருக்கு. அப்போ உங்களுக்கே விளங்குது இது மொத்தமா 45 தூரம் போகுதுண்டா நீங்க பார்த்து கொண்டே சொல்லலாம் 5, 15, 25 படி. எனவே இந்த பொருள் 3 செகண்டுக்கு பயணம் செஞ்சிருக்குது. சொல்லுங்க, 3 செகண்டுக்கு பயணம் செய்து மேல போய் ஓய்வடையுதுன்னு சொன்னா இந்த பொருள் எறியப்பட்ட வேகம் 3 செகண்டுக்குள்ள மேல போய் ஓய்வடையுதுண்டா பொருள் எறியப்பட்ட வேகம் 30 ms-1. இப்ப நீங்களே சொல்லுங்க, அவர் கதைக்கிறதெல்லாம் 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் அந்த மாதிரியான ஐடியா தானே? அந்த மாதிரியான ஐடியா தானே? அப்ப நீங்க இலகுவா மைண்ட்லயே பார்க்கலாம். அந்த பொருள் 3 செகண்ட்ல ஓய்வடைஞ்சிடும். நல்லா யோசிங்க. நீங்க எறிஞ்சி 2வது செகண்ட்ல தான் இவரை வீசுறீங்க. எறிஞ்சி இவரு போய் 2வது செகண்ட்ல தான் இவரை வீசுறீங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. 2வது செகண்ட்ல இவர் கீழ இருந்து மேல போற அந்த கணம் இவர் 3 செகண்ட்ல தான் ஓய்வடைவாரு. ஆனா 2வது செகண்ட்ல அவர் இந்த இடத்துல நிப்பார். இந்த இடத்துல நிப்பார். அந்த இடத்துல மேல் நோக்கி 10 என்ற வேகத்தை வச்சுக்கொண்டு நிப்பாரு. ஃபீல் த பிசிக்ஸ், ரைட்? ஓகே. அப்ப சொல்லுங்க, 3 செகண்ட்ல ரெண்டும் சந்திக்க வாய்ப்பு இருக்குதா? 3 வார விட பாசிபிளா? 3 பாசிபிளா? இல்ல. 3ல சந்திக்க வாய்ப்பில்லை. சரியா? அப்ப 3 விடையில இவர் இங்க நிப்பாரு. இவர் இப்பதான் கீழ இருந்து மேல போறாரு. அப்ப 3வது செகண்ட்ல சந்திக்க இயலாது. எந்த விட வராது? இந்த விட வராது. இந்த விட வராது. அப்ப அந்த 3 ரிமூவ் பண்ணி போட்டு பார்த்தா எங்களுக்கு எஞ்சிற விட 4, 4, 4 தான். அப்படின்னா கட்டாயம் 4வது செகண்ட்ல தான் சந்திக்க வேணும். அப்ப நீங்களே சொல்லுங்க, எரிஞ்சி 2வது செகண்ட்ல இவர் இங்க நிக்கிறாரு. அப்படின்னா இன்னும் 2 செகண்டா கூட்டினா இவரு 4 செகண்ட்ல தான் சந்திக்கலாம்னு முடிவாயிட்டது. விடைய கெஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 செகண்டுக்கு பின்னர் இவர் 10ஓட இருக்கிறாரு. ஸோ 1 செகண்டுக்கு மேல போயிடுவாரு. அடுத்த 1 செகண்டுக்கு கீழே வந்துடுவார். இன்னும் 2 செகண்டுக்கு பின்னர் இவரும் உச்ச புள்ளியிலிருந்து 5 மீட்டர் கீழே தான் நிற்பார். அதாவது கீழே இருந்து மேல பார்த்தோம்னா இவரு 40 மீட்டர் உயரத்துல நிற்பார். சரிதான். அப்ப நீங்களே சொல்லுங்க, 4ல தான் சந்திப்பாரு. 4ல தான் சந்திப்பாரு. 2வது செகண்ட்ல இவர் உச்ச புள்ளியிலிருந்து 5 மீட்டர் லோல நிற்பாரு. இன்னும் 2 செகண்டுக்கு பின்னர் 5ல மேல போவாரு. திரும்ப 5ல கீழே வருவாரு. டோட்டலா 4 செகண்ட்ல இவர் உச்ச புள்ளியிலிருந்து 5 மீட்டர் கீழே நிற்பாரு. மொத்தம் 45. அப்ப இந்த உயரம் என்ன? 40. எனக்கு 4 விட வரணும், 40 விட வரணும். ஸோ 4, 4, 4ல 40 வார ஒரே விட 2வது ஆன்சர். எதுவும் எழுதல. முடிந்தது. சரிதானே? ரைட். உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். ஓகே. சிஎம். ஓகே. அடுத்த கேள்விக்கு வரும். AB என்னும் இரு உலோக கோள்களின் ஆரம்ப நீளங்கள் முறையே L,2L ஆகும். அவற்றின் நீள விரிகை திறன்களின் விகிதம் 2:3 ஆகும். அவற்றை ஒரே வெப்பநிலை வித்தியாசத்தில் வெப்பமேற்றும் போது கோள்களின் நீள விரிவுகளின் விகிதமானது. சிம்பிள். என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு கோளினுடைய நீள விரிவு டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு L0 இன்டு அல்பா இன்டு டெல்டா தீட்டா. நீங்க சிம்பிளா எப்படி செய்யலாம்? இதுக்கு ஒரு சமன்பாடு. சரிதான். இப்போ ஏக்கு நீள விரிவுக்கு ஒரு சமன்பாடு. அதே மாதிரி பிக்கு நீள விரிவுக்கு ஒரு சமன்பாடு. என்ன செய்யலாம்? L0 பி அல்பா டெல்டா தீட்டா 2 சமன்பாடு எடுத்து பிரிச்சு விட்டா சரி. அல்லது நீங்கள் வேகமா செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தா
உங்களுக்கு விளங்குது தானே. ஏபி என்னும் இரு உலோகக்கோள்களோட ஆரம்ப நீளம் L, இது 2L. ஓகே, ஏட எல்லாம் பீட 2L. சரி, அவற்றின் நீள விரிகை திறன்களின் விகிதம் இது 2 அல்பாவாம், இது 3 அல்பாவாம். அவற்றை ஒரே வெப்பநிலை வித்தியாசத்தில் வெப்பமேற்றும் போது கோள்களின் நீள விரிவுகளின் விகிதமானது. நீங்க யூஸ்வலா செய்யறேன்னா எப்படி செய்யலாம் வேணா. ஸோ டெல்டா எல்ஏ சமன் அது எல் 2 அல்பா டெல்டா தீட்டாவின் கீழ் டெல்டா எல்பி சமன் 2L என்று சொல்றாரு. அப்ப 2L into 3 அல்பா டெல்டா தீட்டா. சரிதானே. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 2 கேன்சல், எல்லும் கேன்சல், அல்பா அல்பா கேன்சல், டெல்டா டெல்டா கேன்சல். உங்களோட ரேஷியோ 1/3 என்று வரும். சரிதானே. ஓகேவா. அல்லது நீங்க சிம்பிளா பார்த்துட்டே சொல்லலாம். எப்படி இங்க எல் இன்டூ 2, அப்ப இங்க எல் அல்பா பெருக்கம் 2L அல்பா, இங்க 6L அல்பா. அப்ப எல் அல்பா பெருக்கம் 3 மடங்கு கூடுது. அப்போ 1:3. ஏயை விட பி 3 மடங்கா இருக்கும். 1/3 பார்த்துட்டு சொல்லலாம் வித் பெர்ஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இல்லைன்னா நீங்க சுருக்கி உடைக்குவாங்க. சரி, 6வது கேள்வி. கதிரியக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. பீட்டா மைனஸ் பார்ட்டிகல் துணிக்கைகளை உற்பத்தியாக்கும் செயற்பாட்டில் இலத்திரன்கள் உறுதி அற்ற கருவில் இருந்து அணு எண் மாறாதிருக்க அகற்றப்படுகின்றது. காமா கதிர்வீச்சு உற்பத்தியின் போது மகள் கருவின், உங்களுக்கு தெரிந்தானே பேரநட்டம் டோட்டநட்டமா. சரிதானே. மகள் கருவின் அணு எண் தாய் கருவின் அணு எண்ணை விட 1 கூடுதலாக அதிகரிக்கின்றது. துணிக்கை அல்பா ஹீலியம் கருவில் உள்ள அணுவிற்கு சர்வ சமனானது. அது என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு தெரியும் தானே. பொதுவா ஏதாவது ஒரு கருவுல ஒரு உறுதியற்ற கருன்னு சொன்னா அந்த நியூட்ரன் புரோட்டான்களோட எண்ணிக்கை சமன் இல்லாம வரக்கூடிய கருக்கள் உறுதி குறைஞ்சிரும். சரிதானே. நியூட்ரான் புரோட்டான்களோட எண்ணிக்கை சமன் இல்லாம வர அணுக்களோட ஸ்டெபிலிட்டி குறைவு. சரிதானே. இப்போ உறுதி குறைவு என்றதுக்காக உறுதியை கூட்டுறதுக்காக அந்த சக்தியை குறைக்க பார்க்கும், அல்லது இந்த எண்ணிக்கையை சமனாக்க பார்க்கும். அதுக்காக உள்ளுக்கு இருக்கிற துணிக்கைகளை வெளியே அனுப்பினாத்தானே ஏதாவது கூட ஒன்று இருந்தால் அதை குறைச்சி சமனாக்கலாம். அதே மாதிரி சக்தி அதிகமா இருந்தா சக்தியை குறைக்க வேணும்னு சொன்னா சக்தியை வெளியால் அனுப்பினா தானே சக்தியை குறைக்கலாம். உறுதி அற்றத்துக்கு காரணம் நியூட்ரன் புரோட்டான்களோட எண்ணிக்கை சமனா வராதது. சமனாக்கணும்னா உள்ளுக்கு கூட இருக்கிறத குறைக்க வேணும். சம்டைம் நியூட்ரன் கூட இருந்தா நியூட்ரனை குறைக்க வேணும், புரோட்டான் கூட இருந்தா புரோட்டானை குறைக்க வேணும். கூட இருந்தா வெளியால் அனுப்பித்தானே குறைக்கலாம். அப்ப வெளியால அனுப்புறது நியூட்ரன் புரோட்டான்களோட பார்ட்டிகல்ஸை தானே அனுப்பலாம். அப்படி வெளியால நியூட்ரன் புரோட்டான் வருதுன்னு சொன்னா அதுல சின்ன சின்ன துண்டுகள் வருதுன்னு சொன்னா அதுதான் இந்த அல்பா பீட்டா பார்ட்டிகல்ஸ். சக்தி கூட இருக்குது, அந்த சக்தியை குறைக்க வேணும்னு சொன்னா எனர்ஜியை மட்டும் குறைக்க வேணும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே காமா பார்ட்டி மின்காந்த அலையா வெளியே அனுப்பினா சரிதானே. மின்காந்த அலைகளாக வெளியே அனுப்பினா எனர்ஜி மட்டும் தானே வரும், பார்ட்டிகல்ஸ் வராது தானே. அப்ப அந்த எனர்ஜி மட்டும் வெளியால வர முறைதான் கேமா. கேமா வெளியால வரும் பொழுது உள்ளுக்கு நியூட்ரன் புரோட்டான்ல எந்த மாற்றமும் வராது. கேமா வெளியால வரும் பொழுது எனர்ஜி மட்டும் தான் வரும். ஏன் எனர்ஜி மட்டும் வெளியால வரணும்? ஏன்னா உயர் சக்தி மட்டத்துல உள்ள எங்கட கரு உறுதி அடைய வேணும்னா சக்தியை குறைக்க வேணும். சக்தியை குறைக்க வேணும்னு சொன்னா எனர்ஜியை மட்டும்தான் வெளியனுப்பும். சரிதானே. நியூட்ரனும் புரோட்டானும் சமன் இல்லாத கருக்கள் தான் பொதுவா கதிர் தொழிற்பாட்டை காட்டும். எல்லாம் காட்டும்னு சொல்ல வரல. அதுல இந்த நியூட்ரன் எண்ணிக்கை புரோட்டான் எண்ணிக்கையை விட ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்தா அது நல்லா கதிர் தொழிற்பாட்டை காட்டும். எங்களுக்கு தெரியும் தானே C612 ரேடியோ ஆக்டிவிட்டியை காட்டுமா? காட்டாது. C614 காட்டுமா? காட்டும். ஏன் காட்டும்? அங்க இருக்கிற புரோட்டான் 6 நியூட்ரன் 8 சமனா வருதா?
இல்லை. அதனாலதான் இது ரெண்டும் சமன் இல்லாட்டி உறுதி இல்லை. அதுல டீப் தியரி மெத்தட் அண்ட் எடிஷன்ல வரும். சுருக்கமா சொல்றேன். சரிதானே? இது ரெண்டும் சமன் இல்லைன்னு சொன்னா அது உறுதியடைய ட்ரை பண்ணும். அதுக்காக நியூட்ரன் எண்ணிக்கையை குறைக்க வேணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட ஒரு அணுவில இருந்து எப்ப பீட்டா பார்ட்டிக்கல் வெளியால வரும்டா உள்ளுக்கு இருக்கிற ஒரு நியூட்ரன் சரிதானே ஒரு புரோட்டானாக மாறும் பொழுது நியூட்ரன் புரோட்டானாக மாறும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் வெளியால வரும். இன்னும் திருத்தமா சொன்னா ஒரு எலக்ட்ரான் ஆன்டி பார்ட்டிகல் நியூட்ரினோவும் வருமா. அதே மாதிரி இப்ப எலக்ட்ரான் சொல்றதை தான் நாங்க என்ன சொல்லுவோம், பீட்டான்னு சொல்லுவோம், பீட்டா மைனஸ். கவனிங்க, ஒரு நியூட்ரன் ஒரு புரோட்டானாக கருவுக்குள்ள மாறும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு பீட்டா பார்ட்டிகல் வரும். மைனஸ் பீட்டா மைனஸ் சொல்றது எலக்ட்ரான் தானே. அப்ப எப்ப உங்களுக்கு ஒரு இது பீட்டா பார்ட்டிகல், அதே டைம்ல ஒரு கருவுக்குள்ள இருக்கிற புரோத்தன் நியூட்ரனாக மாறுது என்று சொன்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பொசிட்ரான் வரும், பீட்டா பிளஸ். சரிதானே? ரைட். நியூட்ரன் புரோட்டானா மாறக்கல வெளியால வாரது பீட்டா மைனஸ், புரோட்டான் நியூட்ரனா மாறும் பொழுது வெளியால வாரது பொசிட்ரான், பீட்டா பிளஸ். காமா எப்ப வரும்டா அது புரோட்டான் நியூட்ரன் அழிஞ்சி வராது. அப்ப காமா வெளியால வரும் பொழுது புரோட்டான் அப்படியேதான் இருக்கும், நியூட்ரனும் அப்படியேதான் இருக்கும். காமா வெளியால வரும் பொழுது எனர்ஜி மட்டும்தான் வெளியால வரும். புரோட்டான் நியூட்ரன் எண்ணிக்கையில மாற்றம் வராது. சரிதானே? ரைட். இதைத்தான் நீங்கள் இப்படி கதைப்பீங்களா இப்படி. உதாரணமா ஒரு ஏ என்ற ஆட்டம் உங்களுக்கு ஒரு பீட்டாவை அட்டோமிக் நம்பர் மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு பீட்டா மைனஸ் வழியால வருதுன்னு சொன்னா நீங்க என்ன போடுவீங்க, இது ஜெட்டாவே இருக்கும், இது ஏ பிளஸ் 1 போடுவீங்க. காரணம் என்ன? ஃபில் த பிசிக்ஸ். போனீங்க ஏனெண்டா நல்லா கவனிங்க. உதாரணமா சொல்றேன், இப்ப ஒரு எக்ஸண்ட் ஆட்டம் இருக்குது, உள்ளுக்கு ஒரு 10 புரோட்டான் இருக்குது, ஒரு 12 நியூட்ரன் இருக்குதுன்னு வைப்போம். சரியா? ஒரு பீட்டா மைனஸ் பார்ட்டிக்கல் வெளியால வருது என்று சொன்னா இதுல அணுவன் என்று சொல்றது என்ன, புரோத்தண்ட எண்ணிக்கை. சரிதானே? நியூக்ளியோன்களோட எண்ணிக்கை என்று சொன்னா என்ன, மாஸ் நம்பர் என்ன, 22. நீவன் என்று சொல்றது புரோத்தன் நியூட்ரன் எண்ணிக்கையை கூட்டவன். அணுவன் என்று சொல்றது என்ன, புரோத்தண்ட எண்ணிக்கை 10. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பீட்டா பார்ட்டிகல் வெளியால வருது என்று சொன்னா ஒரு நியூட்ரன் ஒரு புரோத்தோனா மாறும். சொல்லுங்க, நியூட்ரன் ஒன்று அழிஞ்சி அது புரோத்தோனா மாறினாலும் இனிவன் என்று சொல்றது நியூட்ரன் புரோத்தோன்களோட மொத்த கூட்டுத்தொகை. ஒரு பீட்டா பார்ட்டிகல் வந்தா 10 இருந்த 12 இருந்த நியூட்ரான் 11 நியூட்ரானா மாறும். அதே டைம்ல ஒரு நியூட்ரான் அழிஞ்சி ஒரு புரோத்தோன் வருதுன்னு சொன்னபடியினால 9 புரோத்தோன் வரும். இது 11 அது 9. சரிதானே? உள்ளுக்கு உண்மையில நியூட்ரன் எண்ணிக்கை குறையுது, புரோத்தான் எண்ணிக்கை கூடுது. ஆனா திணிவன்ல மாற்றம் வரல. ஏன்? புரோத்தனையும் நியூட்ரனையும் கூட்டினா தானே உங்களுக்கு திணிவன் வரும். அப்ப புரோத்தனும் நியூட்ரனும் இப்பயும் அதே எண்ணிக்கையில தானே வரும். ரெண்டோட கூட்டுத்தொகை மாறாது தானே. உண்மையில புரோத்தன் ஒன்று குறையும், புரோத்தன் ஒன்று கூடுமா. சாரி, 10 இருந்தது, ஒரு நியூட்ரன் அழிஞ்சு ஒரு புரோத்தனா மாறினா அது உங்களுக்கு ஏற்கனவே 10 புரோத்தன். இப்போ ஒரு நியூட்ரன் அழிஞ்சா அது 12 வரும், 11 வரும். 12 நியூட்ரன், ஒரு நியூட்ரன் அழிஞ்சா 11 நியூட்ரன். அழிஞ்ச நியூட்ரன் ஒரு புரோத்தோனை உருவாக்கும். 10 புரோத்தனா இருந்தது 11 புரோத்தனா மாறும். அப்ப திணிவன் இப்ப என்னன்னு கேட்டா புரோத்தன் நியூட்ரன் கூட்டுத்தொகை 11 11 22 தான். திணிவன்ல மாற்றம் இல்ல. விளங்குதா ஏன் இப்படி நடக்குதுன்னு? அதே டைம்ல புரோத்தன் எண்ணிக்கை தான் அணுவன். சரிதானே? ஒரு நியூட்ரன் அழிஞ்சி ஒரு புரோத்தன் உருவாகுது என்று சொன்னா
10 11 மாறுது. உங்களுக்கு அணுவன் கூடுது. விலங்குதான் நாங்கள் ஏன் இப்படி போடுறோம்? ரைட். இப்ப வாங்க, பீட்டா துணிக்கைகளை உற்பத்தியாக்கும் செயற்பாட்டில் ஒரு நியூட்ரன் ஒரு புரோத்தோனா மாறுது. இலத்திரன்கள் அவர் மென்ஷன் பண்ணவானது பீட்டா பார்ட்டிகள் உறுதியற்ற கருவில் இருந்து உறுதியற்ற கருக்கள் தான் அந்த வேலையை செய்யும். அணு எண் மாறாதிருக்க அகற்றப்படுகின்றது. நீங்களே சொல்லுங்க, அணு எண்ணு சொன்னா என்ன? புரோத்தோண்ட எண்ணிக்கை மாறாம வருமா? புரோத்தோண்ட எண்ணிக்கை பீட்டா பார்ட்டிகல்ஸ் வரும் பொழுது கூடும். விலை இது விலை. ஏ பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது, ஃபோர்த் ஆன்சரும் வராது, ஃபிஃப்த் ஆன்சரும் வராது. ஸோ ஆன்சர் 2 அல்லது 3 தான். சரி, பிஏ பாப். காமா கதிர்வீச்சு உற்பத்தியின் போது மகள்னு சொன்னா தெரியும் தானே, இதை நான் சொல்ல பேரண்டம், இது டோட்டர், அதாவது இது தாய்க்கரு, அதுல இருந்து உருவானது மகள் கரு. சரிதான். கேமா கதிர்வீச்சு உற்பத்தியின் போது மகள் கருவின் அணுவன் தாய்க்கருவின் அணு எண்ணை விட 1 கூடுதலாக அதிகரிக்கின்றது. உங்களுக்கு நான் சொன்னேன், காமா கதிர்வீச்சு என்று சொல்றது எனர்ஜி மட்டும் வெளியால வராது. காமா கதிர்வீச்சு உயர் சக்தியில உள்ள எலக்ட்ரான் லோ சக்திக்கு வரணுமெண்டா அந்த சக்தியை வெளியால விட வேணும். புரோட்டான் நியூட்ரன் எண்ணிக்கையில மாற்றம் வராது. எனர்ஜி மட்டும் வெளியால வருமெண்டா அது ஒரு போட்டோனா வரும். அந்த போட்டோன் காமா பார்ட்டிகள், காமா என்ற மின்காந்த அலைக்குள்ளால வரும். காமா கதிர்வீச்சு வெளியால வரும் பொழுது அணுவன்லையோ திணிவன்லையோ மாற்றம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் மாற்றம் வரணும்? புரோட்டான் நியூட்ரன் எண்ணிக்கையில மாற்றம் வந்தா தான் மாற்றம் வர வேணும். அங்கதான் மாற்றம் வராது தானே. பிறகு எங்களுக்கு அணுவன்ல மாற்றம் வரணும். அணுவெண்ணை விட 1 கூடுதலாக பிழை, திணிவன் மாற்றம் அடையும் பிழை. காமா வந்தா அணுவன் திணிவன்ல மாற்றம் வராது, பி பிழை. உங்களுக்கு சி மட்டும்தான் சரி என்று வரணும். பார்ப்போம். துணிக்கை அல்பா ஹீலியம் கருவிலுள்ள அணுவுக்கு சர்வசமனானது. என்ன சொல்ல வராருண்டா, உங்களுக்கு தெரியும் தான், இந்த அல்பா கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்களே, இந்த அல்பா பார்ட்டிகள்னு சொன்னது ஹீலியத்திர கருவுக்கு ஒப்பானதுன்னு சொல்லுவோம். ஹீலியம்ட கருவுக்குள்ள 2 புரோத்தனும் 2 நியூட்ரனும் வரும். ஹீலியம்ல உங்களுக்கு தெரியும் தானே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, அது சரி. ஹீலியம்ட வலுவளவுல 2 எலக்ட்ரான் வரும். அந்த 2 எலக்ட்ரானையும் ரிமூவ் பண்ணி விட்டீங்களா கருவுல உள்ள 2 புரோத்தன் அப்படியோ இருக்கும், 2 நியூட்ரனும் அப்படியோ இருக்கும். அல்பா பார்ட்டிகள்னு சொல்றது 2 புரோத்தன் 4 நியூக்ளியோன்னு சொன்னா ஹீலியத்தோட கருவுக்கு ஒப்பானது தானே. துணிக்கை அல்பா ஹீலியம் கருவில் உள்ள அணுவுக்கு சர்வசமனானது. உண்மையில அந்த ஊற்றுப்புல சரிதானே, அந்த வசனம் புல. அதை எப்படி சொல்லணும்டா, துணிக்கை அல்பாவானது ஹீலியம் அணுவில் உள்ள, இந்த அணு முன்னுக்கு வந்திருக்க வேணும், அணுவில் உள்ள கருவுக்கு சமனானது என்று சொல்ல வேணும். சரிதான். இதை மாத்தி போட்டாலும் இனி வேற வழி இல்லை, சி மட்டும்தான் சரியாகணும், வேற மற்றதெல்லாம் பிழைக்குது. அப்ப அந்த வசனத்தை மாத்திட்டு சி மட்டும் சரி என்று கொடுத்தா சரி. ஓகேவா? இந்த கேள்வியில கவனிங்க, பீட்டா துணிக்கைகளை உற்பத்தியாக்கும் செயற்பாட்டில் சரிதானே கருவின் திணிவன் மாறாதிருக்க இலத்திரன் அகற்றப்படுகின்றது என்றா சரி. செயற்பாட்டில் இலத்திரன்கள் உறுதியற்ற கருவில் இருந்து திணிவன் மாறாதிருக்க அகற்றப்படுகின்றது என்றா சரியா பிழையா? சரி. பீட்டா பார்ட்டிகள் வெளியால வரும் பொழுது திணிவன் மாறாது. ஆனா அல்பா பார்ட்டிகள் வெளியால வரும் பொழுது நல்லா யோசிங்க. ஓவரா திங்க் பண்ண தேவையில்லை, சும்மா லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. ஒரு அல்பா பார்ட்டிகள் வெளியால வருது என்று சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளுக்கு இருந்து 2 புரோத்தோனையும் 2 நியூட்ரனையும் தூக்கி கொண்டு வருது. நீங்களே சொல்லுங்க, அணுவுக்குள்ள கருவுல இருக்கிற 2 புரோத்தோனையும் 2 நியூட்ரனையும் வெளியால் எடுத்து விட்டா அணுவுல புரோத்தன் எண்ணிக்கை குறையும், திணிவன் குறையும்.
அணுவில் 4 நியூக்ளியோன் குறையும். அணுவன் குறையும், 4 நியூக்ளியோன் குறையும், திணிவெண்ணும் குறையும். அல்பாபாடிகள் வெளிப்படையாவே உங்களுக்கு சொல்லுது, நான் வரும் பொழுது 2 புரோட்டானையும் 2 நியூட்ரோனையும் தூக்கி கொண்டுதான் வருவேன் என்று. சரியா? ஓகே, அப்ப அந்த கேள்வியில ஆன்சர் சி. நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்க. துணிக்கை ஆல்பா ஹீலியம் அணுவில் உள்ள கருவுக்கு சர்வசமனானது, அல்லது ஹீலியம் 2+ அயனுக்கு ஒப்பானது என்னும் சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம். ஏபிசி என்னும் 3 சர்வசமன் என்ற வில்மாறிலிகள் சமன் சுருளிவிற்கள் உருவில் காட்டப்பட்டவாறு இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு 4 கிலோகிராம் திணிவு ஏயில் தொங்கவிடப்பட்ட போது ஏற்படும் நீட்சி 2 சென்டிமீட்டர் ஆகும். 8 கிலோகிராம் திணிவு புள்ளி எக்ஸில் தொங்கவிடப்படும் போது ஏற்படும் மொத்த நீட்சியானது. என்ன சொல்றாருண்டா, நீங்கள் இப்படி யோசிக்காதீங்க, சர்வ சமன் தானே, இங்க நீளம் கூட இங்க நீளம் குறைய, அதெல்லாம் நாங்க யோசிக்க இயலாது. அவரு சர்வசமன் என்று சொல்லிட்டாரு தானே. அவரு சர்வசமன் என்று சொல்லிட்டாருண்டா இந்த விச்சுருளோட வில்மாறிலி கேன்னு சொன்னா இதுவும் கேதான், இதுவும் கேதான். அப்ப உங்களுக்கு தெரியும், கேன்னு சொல்றது ஒரு அலகு நீளம் நீட்சியை ஏற்படுத்த கொடுக்க வேண்டிய விசை. நாங்க இந்த கேள்வியை ஷோர்ட்டா செய்வோம், கூட மெட்ஸ் எல்லாம் எழுதினா டைம் எடுக்கும். குயிக்கா செய்ய போறோம், பாருங்க. சரிதானே? ரைட். இப்ப 4 கிலோவை கட்டி தொங்க விட்டா அது 2 சென்டிமீட்டர் கீழே இறங்குதாம். சொல்லுங்க, அப்ப வில்மாறிலி என்ன? நான் வில்மாறிலிய சென்டிமீட்டர் -1 அலகுல அளக்க போறேன். எனக்கு அது பரவாயில்லை, செயலெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இல்லை தானே. சரிதானே? அப்ப நீங்களே சொல்லுங்க, 40 நியூட்டனுக்கு 2 சென்டிமீட்டர் கீழே இறங்குமெண்டா 1 சென்டிமீட்டருக்கு 20. வில்மாறிலி 20 சென்டிமீட்டர் -1. நீங்கள் உண்மையில வில்மாறிலிய நியூட்டன் மீட்டர் -1ல அளப்பீங்கள். பட் எனக்கு இந்த இடத்துல நான் சென்டிமீட்டர்ல அளக்குறேன், பரவாயில்லை. 20 நியூட்டன் சென்டிமீட்டர் -1. ஓகே, உங்களுக்கு தெரியும் தானே, விச்சுருள்களை நீங்க தொடரா தொடுத்தா, சம வருமானமுடைய விச்சுருள்களை தொடரா தொடுத்தா விளையுள் விச்சுருளோட வில்மாறிலி ஒன்றோட வருமானத்துல அரைவாசியா மாறும், கெப்பாசிட்டர் மாதிரி. அப்ப இது 20ன்னு சொன்னா 20 வில்மாறிலியுடைய 2 விச்சுருளை தொடரா தொடுத்தீங்கன்னா விளையுள் 20 அரைவாசி 10 வரும். ஓகே, 10. நீங்களே சொல்லுங்க, 1 சென்டிமீட்டர் நீண்டா 10 சொல்லக்கூடிய வில்மாறிலிய தரக்கூடிய இந்த ஸ்பிரிங் 8 கிலோவை தொங்க வைக்கணும்டா 80 நியூட்டனை தரணும். 80 நியூட்டனை தாரத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் நீட்சி அடைய வேணும்? 1 சென்டிமீட்டர் நீண்டா 10 தரும். 80 கிலோவை தொங்க செய்யறதுக்கு 8 சென்டிமீட்டர் நீட்சி அடைய வேணும். உங்களுக்கு 4th ஆன்சர் வரும். இல்லை உங்களுக்கு இது விலங்கல்ல சொன்னா நாங்கள் கொஞ்சம் மெட்ஸ்ல செய்வோம். ஸோ ஏல F = KE = mg. சரிதான்? ஏல 4 கிலோ தொங்குதண்டா 40 நியூட்டன் சமன் K இன்டூ, நீங்க நீட்சிக்கு தெரியாது, நீட்சி சொல்லிட்டாரு 2 சென்டிமீட்டர் 2 தர 10⁻². உங்களுக்கு K சமன் 20. உங்களுக்கு 2000 நியூட்டன் மீட்டர் -1 வரும். இப்ப சொல்லுங்க, இந்த வில்மாறிலியுடைய வில்மாறிலிகள் தான், விச்சுருள்கள் தான் இங்க தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தொடராக இணைக்கப்படும் பொழுது விளையுள் வில்மாறில விச்சுருள் K effective is equal to 1/K1 plus 1/K2. So which is equal to 1/K equivalent, 1/2000 plus 1/2000. So you will end up with K is equal to 1000 நியூட்டன் மீட்டர் -1. சரி, இப்ப 2வது சந்தர்ப்பத்தில் என்ன நடக்க போகுது? 2வது சந்தர்ப்பத்துல
1000 நியூட்டன் மீட்டர் -1 வில்மாறிலியுடைய ஒரு விச்சுருள்ள 8 கிலோவை தொங்க விட்டா அது எத்தனை சென்டிமீட்டர் நீட்சி அடையும்? ஸோ 2வது சந்தர்ப்பத்தில் mg சமன் k எஃபெக்டிவ் இன்டு இ. உங்களுக்கு அங்கே mg எவ்வளோ வருமெண்டா 8 கிலோ தானே, அப்போ 80 சமன் k எஃபெக்டிவ் 1000 இன்டு இ என்று வரும். இதும் கேன்சல். ஸோ இ சமன் 8/100 மீட்டர் என்று வரும். உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்குது. நீங்கள் இதை 100ஆல பெருக்கினா உங்களுக்கு சென்டிமீட்டர் வரும். 8 சென்டிமீட்டர் என்று வரும். ஃபோர்த் ஆன்சர். நான் சொல்லிட்டேன், இப்படியெல்லாம் கேள்வி செய்தா மவனை பிசிக்ஸ்ல டைம் போதாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆல்வேஸ் ட்ரை டு ஃபீல் த பிசிக்ஸ். 8வது கேள்வி. உரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு உரு 1இல் உள்ள சுற்றுக்கு ஆடலோட்ட அழுத்தம் 1 வழங்கப்படும் போது, உங்களுக்கு தெரியும் எங்கட கரண்ட்ற வோல்டேஜிட திசை மாறி மாறி வந்தாலே ஆடலோட்டம் தான். இதுவும் ஆடலோட்டம் தான், இதுவும் ஆடலோட்டம் தான், இதுவும் ஆடலோட்டம் தான், இதுவும் ஆடலோட்டம் தான். இது ஆடலோட்டமா? இது ஆடலோட்டமான்னு சொல்லுங்க. 7 மண்டா கீழே சொல்லுங்க. இது ஆடலோட்டமா? சரி, நாங்கள் ஆடலோட்டம்னு சொன்னா இப்படித்தானே படிக்கிறோம். நாங்கள் படிக்கிற ஆடலோட்டம் இதுதானே. நீங்கள் அதிகமா பார்த்திருக்கிற ஆடலோட்டம்னு சொல்றது இப்படித்தான் வரும். சரி, எங்களை வீட்டை வார ஆடலோட்டம்னு சொன்னா அது இந்த மாதிரி தான் வரும். இதுவும் ஆடலோட்டம் தான், சரிதானே? பட் இந்த ஆடலோட்டம் தான் எங்கட சிலபஸ். இதை வச்சுதான் இந்த ஆடலோட்டத்துல உள்ள தொடர்புகள் தான் நீங்க படிக்க வேணுமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் இந்த ஆடலோட்டத்துக்கு நாங்க சொல்ற பியூர் சைன் வேவ், இந்த பியூர் சைன் வேவ் நம்மளோட கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் தான், இதான் சும்மா கேள்விப்பட்டுக் கொள்ளுங்க. பியூர் சைன் வேவ், இந்த பியூர் சைன் வேவ், தூய சைன் வலை மாதிரி வார ஆடலோட்டம் தான் எங்கட வீட்டை வார ஆடலோட்டம், சரிதானே? அந்த நேரத்தோட கூடி குறைஞ்சி வரும். இதுவும் ஆடலோட்டம் தான், சரிதானே? பட் இந்த ஆடலோட்டம் எங்கட வீட்டுல வார ஆடலோட்டம் இல்லை. இதை நீங்கள் பொதுவா இந்த ஓல்டு மாடல் கம்ப்யூட்டர் யூபிஎஸ் இருக்கு தானே, யூபிஎஸ்ல இருந்து வார ஆடலோட்டம் இப்படித்தான் வரும். சரியா? அது உங்களுக்கு தேவையில்ல, சும்மா சொன்னா வடேவர் ஆடலோட்டம் இதாங்க. சரி, ஓகே, இப்போ இங்க வாங்க. ஆடலோட்டம் சொன்னா என்ன? சிறிது நேரம் இது பிளஸ் ஆயிருக்கும், இது மைனஸ் ஆயிருக்கும். ரொம்ப சிறிது நேரம் இது மைனஸ் ஆயிருக்கும், இது பிளஸ் ஆயிருக்கும். என்ன? ரைட். ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு 1இல் உள்ள சுற்றுக்கு ஆடலோட்ட அழுத்தம் 1 வழங்கப்படும் போது இலட்சியம் அற்ற இருவாய்க்கு குறுக்கேயான, எந்த தரவு முக்கியமா? இலட்சியம் அற்ற இருவாயின்னு சொன்னா அதுக்கு ஒரு தடுப்பழுத்தம் வரும். இலட்சிய இருவாயின்னு சொன்னா அதுல தடுப்பழுத்தம் 0. அப்ப நாங்கள் வேற மாதிரி கிராஃப் எதிர்பார்க்கலாம். இலட்சியமற்ற இருவாய்க்கு குறுக்கேயான மின்னழுத்தம் நேரத்துடன் எவ்வாறு மாறுகின்றது என்பதை சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ஸ்டார்டிங்ல எது பிளஸ் எது மைனஸ்ன்னு தெரியாது. ஆரம்ப கணத்துல மேல பிளஸ்ஸா கீழே பிளஸ்ஸான்னு தெரியாது. நான் அஸ்யூம் பண்ணிக்கொள்ளேன், சரி மேல பிளஸ் வைப்போம். சொல்லுங்க, மேல பிளஸ்ஸா இருந்தா இது பிளஸ் இது மைனஸா வந்தா இந்த டயோட் பின்முக கோடலுக்கு வந்துடும். பின்முக கோடல்ல இந்த டயோட் கரண்ட்டை ஓட விடுமா? விடாது. இந்த டயோட் கரண்ட் ஓட விடாட்டி இந்த ரெசிஸ்டர் வேலை செய்யாது. ரெசிஸ்டர் வெறும் கம்பி தானே, கரண்ட் ஓடாது. அப்படின்னா இங்க பிளஸ் அதே பிளஸ் இங்க வரும், இங்க மைனஸ் அதே மைனஸ் இங்க வரும். ஸோ நீங்க அப்ளை பண்ணின முழு அழுத்த வேறுபாடும் டயோடுக்கு குறுக்கேதான் வரும். டயோடுக்கு குறுக்கேதான் வரும். உங்களுக்கு கேள்வி இருவாய்க்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தான் கேள்வி. அந்த டைம்ல
நீங்கள் இங்க என்ன அழுத்த வேறுபாட்டை கொடுத்தீங்களோ அதே அழுத்த வேறுபாடு தான் இருவாய்க்கு குறுக்கே வரும். ஸோ அதே கிராஃப் வருமா? இதே கிராஃப் வரும். நான் கொஞ்சம் கீழே படிச்சு பள்ளமா கேட்பேன். சரி, அதே கிராஃப் தான் வரும். அதே உயரம், அதே எல்லாம் வரும். நான் மேல பிளஸ் எடுத்தாவா, நீங்க கீழே பிளஸ் எடுத்தா மாறி வரும். சொல்லுங்க அடுத்த கணம். இப்ப இது பிளஸ்ஸா மாறுது, இது மைனஸா மாறுது. சரிதானே? இது மைனஸ், இது பிளஸ் சொன்னா இந்த இதால வர கரண்ட் இதால போய் இதால வரலாம். டயோட் முன்முக கோடல். சொல்லுங்க, டயோட் முன்முக கோடல் வந்தா அந்த தனக்கு குறுக்கே இது ஒரு இலட்சியமற்ற டயோடுன்னு சொன்னபடியினால இப்ப கரண்ட்டை ஓட விடும். கரண்ட்டை ஓட விட்டா பெரும்பாலான அழுத்த வேறுபாடு இந்த ரெசிஸ்டருக்குள்ளேயே வந்துடும். ரெசிஸ்டருக்குள்ளேயே வரபடியினால மிச்ச அழுத்த வேறுபாடு தான் டயோடுக்குள்ள வரும். டயோடுக்குள்ள அப்ப தடுப்பழுத்தத்துக்கு சமனான அழுத்தம் வரும். அது இந்த பெருமானத்தை விட குறைவா தான் வரும். ரெண்டாவது சந்தர்ப்பத்துல டயோடுக்கு இதே உயரம் நான் கீழே இறக்க முடியாது. மேல எவ்வளவு உயரம் உயர்த்தினோ அதே உயரம் கீழே இறக்க முடியாது. காரணம் என்ன? முதல் முழு அழுத்த வேறுபாடும் அங்கதான் வந்தது. பட் ரெண்டாவது சந்தர்ப்பத்துல மேல மைனஸ் கீழே பிளஸ் ஆகும் பொழுது டயோட் முன்முக கோடலுக்கு வரும். ஸோ முன்முக கோடல்ல டயோடுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தடுப்பழுத்தத்துக்கு தான் சமனாவர். நான் கொடுத்த அழுத்தத்துல இப்ப இந்த தடையை நாங்க புறக்கணிக்க இயலாது. இந்த தடைக்குள்ள ஒரு அழுத்த வேறுபாடு வரும். இந்த கரண்ட் ஓடுதானே, ஐஆர் ஒன்று வரத்தானே வரும். இப்ப நாங்கள் இங்க சப்ளை பண்ற மொத்த அழுத்த வேறுபாட்டுல ஒரு பகுதி இங்க போனா மிச்சம் தான் இங்க வரலாம். மிச்சம்னு சொன்னா தடுப்பழுத்தத்துக்கு சமனான அழுத்த வேறுபாடு தான் வரலாம். ஸோ நான் இதே உயரத்தை கீழே பணிக்க இயலாது. அதை விட குறைவாத்தான் கீழே கொண்டு வரலாம். ஸோ இப்படி வரும். சரிதானே? இப்படி வரும். அதுக்கு பிறகு மீண்டும் மேலே வரும், கீழே வரும், மேலே வரும், கீழே வரும். உங்களுக்கு எப்படி கிராஃப் வரணும்டா, இவர் தான் மேல இருந்தா கீழே வர்றது சின்னதா வருவான். முதலாவது மேல போட்டதை விட கீழே பெருசா போடுறாரு. அதை விடுங்க, எனக்கு ஃபோர்த் ஆன்சர் வராது. என் ரெண்டும் சமனா வராது. எனக்கு தேர்ட் ஆன்சரும் வராது. ஏன்னா இது இலட்சிய அது இருக்கட்டும் இருக்கட்டும். கவனிங்க, மேல பிளஸ் கீழே மைனஸ் ஆரம்ப கணத்துல இருந்திருந்தா மேல பெருசாகவும் கீழே சின்னதாகவும் வந்திருக்க வேணும். இப்ப இந்த ரெண்டாவது விடையில மேல வருது, கீழே வரல. ரெண்டாவது விடையில கீழே வரணும். தடுப்பழுத்தத்துக்கு சமனான அழுத்தம் வரணும். ரெண்டாவது பிழை. எனக்கு மூன்றாவது மேல வரணும், பட் மேல வரல. ஆன்சர் 1 5 ஆண்டு வரும். 1க்கும் 5க்கும் பாசிபிலிட்டி இருக்குது. சரிதான? விடை 1 அல்லது 5 வரலாம். ஏனென்றா நான் ஆரம்பத்துல மேல பிளஸ் கீழே மைனஸ் தான் எடுக்கிறேன். சம்டைம் ஆரம்பத்துல கீழே பிளஸ் இருந்திருந்தா ஆரம்பத்துல கீழே பிளஸ் இருந்திருந்தா எங்கிட்ட டயோடுக்கு குறுக்கே மேல சின்ன வோல்டேஜும் கீழே பெரிய வோல்டேஜும் வரலாம். சரிதானே? ரைட். ஸோ விடை 1 அல்லது 5 வரலாமா? உண்மையில 5வது விடையில மேல உள்ள பாக்ஸும் கீழே உள்ள பாக்ஸும் மட்டுமட்டா சமன் போல விளங்குது. சரிதானே? முதலாவதுல மேல உள்ளதை விட கீழே உள்ளது பெருசா வருது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, டயோடுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு சரிதானே ஆரம்பத்துல மேல பிளஸ்ஸா கீழே பிளஸ்ஸான்னு தெரியாம உறுதியா சொல்லல. ஆரம்பத்துல கீழே பிளஸ்ஸா இருந்தா உங்களுக்கு இப்படித்தான் வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். கீழே பிளஸ்ஸா இருந்தா மேலுக்கு இப்படி வந்திருக்கும். அதுக்கு பிறகு இப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். மேல சின்னதாகவும் கீழே பெருசாகவும் இருக்கும். இதை சரியா காட்டுது. உங்களுக்கு அந்த பாக்ஸ்ல உள்ள சைஸ்ல இஷ்யூ ஒன்று இருக்குது, விளங்குதா?
மேல பெருசாகவும் கீழே சின்னதாகவும் வரலாம். நீங்க இப்படி யோசிக்காதீங்க. நடுப்பழுத்தம்னு சொன்னா சின்னது தானே, இதெல்லாம் பெரிய பெரிய கெப்பா வருது. அது பரவாயில்லை. நாங்கள் பிரயோகிச்ச வோல்டேஜ் ஒரு வோல்டேஜ் என்ற ரேஞ்சில் இருந்தா, அப்போ ஒரு வோல்டேஜ் ஒப்பிடக்கல தசமேழு தசமோன்னு கொஞ்சம் பெருசு சின்னதாக தான் வருது. இஷ்யூ இல்லை. உங்களுக்கு இது எது பிளஸ் எது மைனஸ் என்று தெரியாதபடினால நீங்க மேல பிளஸ் எடுத்து நின்றா எனக்கு அதே ஹைட் வரும். உங்களுக்கு ஃபிஃப்த் ஆன்சர் பாசிபிள். இந்த மேல பெருசாகவும் கீழே சிறுசாகவும் வரும். கீழே பிளஸ் எடுத்து நின்றா மேல சின்னதாகவும் கீழே பெருசாகவும் வரும். இதுக்கு 2 விடை, 1 அல்லது 5. சரிதானே? உங்களால முடிஞ்சால் எனக்கு சொல்லுங்க. 7 மண்டா கீழே போடலாம். 1. இது ஒரு இலட்சிய இருவாயி. இலட்சிய இருவாயி என்று சொன்னா இந்த விட வரும். 1, 2, 3, 4, 5 இந்த விட வரும். இதோட ஆன்சர் என்ன? 2வது கேள்வி. இது ஒரு இலட்சிய இருவாயி இல்ல, இது ஒரு நார்மலான இருவாயி தான். ஆனா கேட்ட கேள்வி டயோடுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு. நான் கேட்கிறேன், டயோடுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு இல்லாம தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடுன்னு கேட்டா என்ன விட வரும்? தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு என்று சொன்னா எப்படி ஆன்சர் வரும்? இதுல இல்லை, அதுல இல்ல, எப்படி வரலாம் என்று திங்க் பண்ணி பாருங்க. சரிதானே? பாத்திரம் ஒன்றினுள் 0 பாகை சியில் 10 கிராம் பனிக்கட்டியும் 100 கிராம் நீரும் வெப்பச் சமநிலையில் உள்ளன. அதனுள் 100 பாகை சியில் உள்ள எத்தனை கிராம் கொதிநீராவியை செலுத்தினால் பனிக்கட்டி முழுவதும் உருகும்? பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம். மறை வெப்பம் வரக்கூடாது, தன்மறை வெப்பம் வரணும். என்றா கிலோகிராம் -1 தானே? ரைட். சரி, இதை கவனிங்க. என்ன சொல்றாருன்னு விளங்கு தானே? ஒரு பாத்திரம் இருக்குதாம். அந்த பாத்திரத்துக்குள்ள சிறிதளவு நீரும் இருக்குதாம். சிறிதளவு நீரும் இருக்குதாம். அதுல 10 கிராம் பனிக்கட்டியும் இருக்குதாம். சரி, பனிக்கட்டி மேல மிதக்கும். அதுல பிள விடுவீங்க. சரி, ஓகே. இப்ப என்ன சொல்றாருன்னா, இதுக்குள்ளுக்கு நீங்க நீராவிய செலுத்த போறீங்க. அப்ப உள்ளுக்கு நீராவிய செலுத்தினா இந்த முழு பனிக்கட்டியும் உருகிறதுக்கு எத்தனை கிராம் நீராவிய உள்ளுக்கு செலுத்தினா போதும் என்றது கேள்வி. உங்களுக்கு தெரியும், நார்மலாவே நீராவியிட ஆவியாதலின் தன்மறை வெப்பம் மிகப்பெரிய பெருமானம். இது ஒரு மிகப்பெரிய பெருமானம்ன்றபடியினால கொஞ்சம் நீராவியே போதும் எனக்கு அதிக அளவான சக்தி எடுக்கிறது. எனக்கு ஒரு 2-3 கிராம் என்ற ரேஞ்சில் உள்ள நீராவியே போதும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை எடுக்கிறது. சரிதானே? இங்க என்ன நடக்கும்? உங்களுக்கு இது ஒரு மெட்ஸ் கேள்வி தானே? அப்ப 10 கிராம் பனிக்கட்டி முற்று முழுவதும் உருக வேணும் என்றால் ஆரம்பத்திலேயே தொகுதி 0 பாகை சீலையே இருக்குது. நிலை மாற்றம் அடைகின்ற வெப்பநிலையிலேயே பனிக்கட்டி இருக்கிறபடியினால பனிக்கட்டி உருகிறதுக்கு தேவையான வெப்பம் M-ice இன்டு பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம் 3 × 10⁵. இவ்வளோ வெப்பமும் கொடுத்தா பனிக்கட்டி உருகி நீரா மாறிடும். இவ்வளவு வெப்பத்தையும் யாரு கொடுக்க வேணும் என்றால் ஒரு கேபிட்டல் M திணிவுடைய நீராவி தான் கொடுக்க வேணும். சொல்லுங்க, 100 பாகை சீல கொதிக்கிற நீராவி இந்த தொகுதிக்குள்ள அனுப்பும் பொழுது முதலாவது அந்த நீராவி ஒடுங்கும். ஒடுங்கினா ஒடுங்கலின் போது வெளியால வர வெப்பம் பனிக்கட்டிய சூடாக்கும். 100 பாகை சீல உள்ள நீராவி முதலாவது 100 பாகை சீல உள்ள நீரா மாறும். அப்ப இந்த இடத்துல ஒரு சக்தி வரும். பிறகு 100 பாகை சீல உள்ள நீர் 0 பாகை சீக்கு வரும் வரைக்கும் ஒரு வெப்பத்தை வெளியால விடும்.
இந்த ரெண்டு வெப்பமும் சேர்ந்துதான் பனிக்கட்டியை சூடாக்க போகுது. அப்ப நீங்க சேர்த்த பனிக்கட்டி எம் திணிவு கேபிட்டல் எம் இன்டூ அதில் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் 2 × 10⁻⁶. இது இந்த பனிக்கட்டியில நீராவி ஒடுங்கினபடியினால நிலை மாற்றத்தின் போது வெளியால விடப்பட்ட வெப்பம். அந்த வெப்பத்தில கூட எம் இன்டூ பனிக்கட்டு திணிவு இன்டூ நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4000 எம்சி டெல்டா தீட்டா தான் எழுத போறேன்னா. அப்ப எம்சி டெல்டா தீட்டாக்கு என்ன போடலாம்? 100ல் இருக்கிற நீர் 0 பாகைக்கு வரும் வரைக்கும் வெப்பத்தை இழக்கும். ஸோ எம்சி டெல்டா தீட்டா 100 வரும். ஸோ இப்படிதான். ஸோ இந்த எம் ஐஸ் எவ்வளவு? 10 கிராம். ஸோ 10 இன்டூ நீங்க இதுலையும் கிராம் இதுலையும் கிராம போட்டனண்டா இதுலையும் கிராம்ல விட வரும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஓவரா அழகு மாற்றங்கள் செய்ய போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நான் 2 முறையும் செய்து காட்டுறேன். நீங்க சும்மா நார்மலா செஞ்சா நல்லா. எப்படி தெரியுமா? சும்மா மனதால யோசிச்சு பாருங்க. சரி, நான் முதல் ஒரு யூஸ்வலா செய்யறேனே. அப்ப எம் 10 கிராம். அப்ப 10 இன்டூ 10⁻³ இன்டூ பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம் 3 × 10⁵. ஸோ இவ்வளவு வெப்பமும் எம் இன்டூ 2 × 10⁻⁶ பிளஸ் எம் இன்டூ 4000 இது நீர தன்வெப்ப கொள்ளளவு இன்று வெப்பநிலை மாற்றம் 100. நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த 10⁵ எல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ பண்ணினா இங்க கேன்சல் ஆகும். இங்க 20 வரும். 1 2 3 4 5. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு 3 × 10⁻³ நாங்கள் 30 போடலாமே. சுருக்கல் உங்களோட திறமை. 30 × 10⁻³ சமன் 20m + 4m 24m. ஸோ 30 × 24 இது உங்களுக்கு 5 வரும். இது உங்களுக்கு 4 வரும். ஸோ m சமன் 5/4 × 10⁻³ அதாவது 1.25 × 10⁻³ கிலோகிராம்ல விட வரும். பட் இங்க எல்லாம் கிராம்ல இருக்குது. நாங்கள் கிராமுக்கு மாற்ற 1000ஆல பெருக்குவோம். பெருக்கினால் உங்களுக்கு 1.25 கிராம் என்று வரும். உங்களுக்கு அதுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். சரி, இது போதுமா? நீங்கள் இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போகும். ஷார்ட்டா செய்யலாம், இது ஓகே. 10வது கேபிட்டல் எம் திணிவும் ஆர் ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு அதன் மையத்தினூடாக அச்சு பற்றி சுயாதீனமாக சுழல்கின்றது. ஸ்மால் எம் திணிவுடைய ஒரு குழந்தை v வேகத்துடன் நடக்கத் தொடங்கும் போது ஆரம்ப புள்ளிக்கு திரும்ப எவ்வளவு நேரம் எடுக்கும்? வட்டத்தட்டின் சடத்துவ திருப்பம் 12mr². சரியா? கவனிங்க, இந்த கேள்வியில நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஒன்று, இந்த மாணவன் நடக்க தொடங்கினான், இப்ப சுயாதீனமாக சுழல்கின்றது என்று சொன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க தெரியுமா? இது சுத்தி கொண்டிருக்குது. ஒரு மாணவன் நடக்க தொடங்கினான் என்று சொன்னா இப்ப எப்படியோ இந்த விட்டம் வழியா நடந்துட்டான் என்று யோசிக்கலாம். இந்த விட்டம் வழியாக நடந்து இங்க வந்துட்டாரு என்று யோசிக்கலாம். சரிதானே? பட் இந்த கோவைகளை பார்க்கும் பொழுதுதான் விளங்குது இல்ல, அவர் இந்த கேள்வியை வேற மாதிரி கேட்கிறார். அந்த கேள்வியில ஒரு பிழை இருக்குது. பிழைன்னு சொன்னா கேட்க வந்த விஷயம் தெளிவா கேட்கப்படல. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன யோசிக்கலாம் என்றா, இது ஆல்ரெடி சுத்தி கொண்டு இருக்குது, ஆல்ரெடி சுத்தி கொண்டு இருக்குது என்றா சுழலுகின்றது என்று தானே இருக்குது. அப்போ ஒரு மாணவன் இந்த அச்சுக்குள்ளால நடந்து இங்கால வார மாதிரி யோசிக்கலாம். அதுதானே? ஆனா இந்த கேள்வியில உள்ள கோவைகளை பார்க்கும் பொழுது விளங்குது இல்ல, அவர் வேற மாதிரி கேட்கிறார். அதாவது இவர் என்ன கேட்க வர்றாருண்டா, இந்த மாணவன்
சரிதானே? பி வேகத்துடன் நடக்க தொடங்கும் பொழுது என்ற சொல் விலை. அந்த கேள்விக்கு நாங்கள் ஃபைனல் பேப்பர்ல ஓல் ஆன்சர் கொடுக்க வேண்டும். ஐ மீன் இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல போட்டா ஓல் ஆன்சர் எடுத்து தான் ஆகும், வேற வழி இல்லை. பட் இதை கேள்வியா மாத்தி நான் உங்களுக்கு செய்து விட வேணும் என்றா நீங்க இப்படி யோசிங்க. இந்த மாணவன் சரிதானே பரிதி வழியே இந்த விளிம்பு வழியே நடக்க தொடங்குகின்றான் என்று வரவேன். சரிதானே? இந்த விளிம்பு வழியே வி வேகத்துடன் விளிம்பு வழியே வி வேகத்துடன் நடக்க தொடங்குகின்றான் என்று வரணும். இன்னொன்று, விளிம்பு வழியே நடக்க தொடங்கினாலும் இந்த சிஸ்டம் ஆரம்பத்தில் சுழலக்கூடாது. பாருங்க, ஆரம்பத்தில் சுயாதீனமாக சுழலுகின்றது என்று வருது, அப்படி வரையலாது. இந்த ஆரம்பத்திலேயே சுழலுதா இருந்திருந்தா இந்த சிஸ்டத்துல ஆரம்பத்திலேயே ஒரு கோண உந்தம் வரும். ஆரம்பத்திலேயே கோண உந்தம் வரும் பொழுது மாணவன் நடந்தானண்டா இந்த பருதி என்ன கோண வேகத்தோட சுழலும் என்றெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. அந்த லொஜிக்ல கீழே கோவைகள் இல்லை. அப்படின்டா இதை நீங்கள் எப்படி மாற்றணும்டா, சுயாதீனமாக சுழலக்கூடியது, சுழலுகின்றதுன்னா பிள்ளை அப்படி சொல்லலாம். சுழண்டா வழி செய்யலாது, சுழலக்கூடியதுன்னு போடுவேன். சுயாதீனமாக சுழலக்கூடியது. அடுத்தது, வி வேகத்துடன் விளிம்பு வழியே நடக்க தொடங்கும் போது. இப்பதான் கேள்வி கிளியரா மாறுது. சரிதானே? கேள்விக்கு ஓல் ஆன்சர் இப்படி ரிட்டர்ன் பண்ணி போட்டு நாங்கள் திருத்தி செய்வோம். இப்ப என்ன தெரியுமா கேள்வி? ஒரு வட்டத்தட்டு இருக்குது, அதோட விளிம்பில் ஒரு மாணவன் நிற்கிறான். அந்த மாணவன் சும்மா நின்ற வட்டத்தட்டுல விளிம்பு வழியே நடக்க தொடங்கினா என்ன நடக்கும்? பிசிக்ஸ் ரீதியா கதைச்சா இப்படித்தான். இதுதான் உங்களோட வட்ட வளையம், வட்டத்தட்டு சென்டர். அப்ப இந்த இடத்துல அவர் முன்னுக்கு நடக்க தொடங்கினார்டா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. ஸோ மாணவன் முன்னுக்கு போக ட்ரை பண்ணினார்டா அவர காலால வட்டத்தட்டுக்கு பின்முக திசையில விசையை கொடுப்பாரு. பின்முக திசையில விசையை கொடுத்தாருண்டா வட்டத்தட்டு இந்த திசையில சுழலும், அவரு முன்னுக்கு போவார். சரிதானே? ஓகே. அப்ப இந்த வட்டத்தட்டு அவர் முன்னுக்கு ட்ரை பண்ணினாருண்டா பின்னால வட்டத்தட்டு சுழலும். இப்ப கேள்வி பாருங்க, எம் திணிவும் ஆரையும் உடைய ஒரு வட்டத்தட்டு, அதன் மையத்தினூடாக அச்சு பற்றி சுயாதீனமாக சுழலக்கூடியது. ஸ்மால் எம் திணிவுடைய ஒரு குழந்தை வி வேகத்துடன் விளிம்பு வழியே நடக்க தொடங்கும் போது ஆரம்ப புள்ளிக்கு திரும்ப எவ்வளவு நேரம் எடுக்கும்? இவர் இந்த ஆரம்ப புள்ளின்னு சொல்ல வாரது வட்டத்தட்டினுடைய ஆரம்ப புள்ளின்னு சொல்லணும். இந்த வட்டத்தட்டு திரும்ப இவரும் அந்த வட்டத்தட்டும் இவரும் ஆரம்பத்துல இவர வட்டத்தட்டு இங்கதானே இருக்குது. ஸோ இவர் முன்னோக்கி நடந்தாருண்டா இப்ப வட்டத்தட்டுல அவர் ஆரம்பத்துல இருந்த இந்த புள்ளி ஏ இருக்குதானே, அது பின்னால வரும். அது இப்படி பின்னால வந்து கொண்டிருக்கும், இவர் முன்னால வந்து கொண்டிருப்பாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஆரம்ப புள்ளி ஏய இவர் முன்னால போய் ஒரு இடத்த கெச் பண்ணலாமா இல்லையா? மீண்டும் இந்த ஆரம்ப புள்ளி ஏய வட்டத்தட்டுல இருக்கிற ஆரம்ப புள்ளி ஏய இவர் முன்னால நடந்து போய் எங்க வச்சு பிடிப்பாரு என்றதுதான் கேள்வி. சரியா? ஓகே. இப்ப முதல் இது ஆரம்பத்துல ஓய்வில் இருக்கிறபடியினால தொகுதியிட ஆரம்ப மொத்த கோண உந்தம் 0. புற முறுக்கம் தாக்காத விடத்து தொகுதியின் மொத்த கோண உந்தம் காக்கப்படும். இந்த இடத்துல மனிதன் முன்னுக்கு நடக்கிறாரு என்றபடியினால ரெண்டு மனிதனையும் வட்டத்தட்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தொகுதிக்கு புறமுறுக்கம் தாக்கல்லண்டா தொகுதியிட ஆரம்ப மொத்த கோண உந்தமும் இறுதி மொத்த கோண உந்தமும் சமனாத்தான் வரும். நீங்க சொல்லுங்க, இந்த மனிதன் விளிம்பு வழியே வி வேகத்தோட விளிம்பு வழியே நடக்க தொடங்குகிறான் என்று சொன்னா
இந்த அச்சு பற்றி உங்களுக்கு தெரியும், ஏக பரிமாண உந்தத்தினுடைய திருப்பம்தான் கோண உந்தம். இந்த அச்சு பற்றி மனிதன் எம் திணிவோம், சரிதானே, ஸ்மால் எம் திணிவோம், அவர் வி வேகத்தோட இங்கால நடக்க தொடங்குறாருண்டா அவர் ஏக பரிமாண உந்தம் எம்வி. இந்த அச்சு பற்றி அது கோண உந்தமா மாறும். இந்த சுழற்சி அச்சிலிருந்து ஒரு செங்குத்து தூரம் வருது. எனவே மனிதன் மேல் நோக்கி இயங்கும் பொழுது மனிதன் இந்த சிஸ்டத்துக்கு மேல் நோக்கி ஒரு கோண உந்தம் வருது என்று சொன்னா கட்டாயம் ஆரம்ப கோண உந்தமும் இறுதி கோண உந்தமும் சமனாகத்தான் வரணும். எனவே இந்த வட்டத்தட்டு எதிர் திசையில சுழண்டு அதே கோண உந்தத்தை உருவாக்கத்தான் வேணும். ஆரம்ப கோண உந்தம் மனிதண்ட ஏக பரிமாண உந்தத்திட திருப்பம், சரிதானே. நீங்க டிரெக்டா சொல்லலாம் என்ன, அப்ப ஆரம்ப கோண உந்தம் 0, இறுதி கோண உந்தமும் 0 வரணும். ஆனா மனிதன் மேல் நோக்கி நடக்கிறான். உங்களோட மனிதன் மேல் நோக்கி நடக்கிறபடியினால மேல மனிதன் நடக்கிறான் என்றா வழக்கை விதிப்படி மனிதன் ஏற்படுத்துற கோண உந்தம் மேல் நோக்கி MVX. அதே மாதிரி மனிதன் மேல போனான்னா வட்டத்தட்டு எதிர் திசையில சுழலும். வட்டத்தட்டு ஏற்படுத்துற கோண உந்தம் கீழ் நோக்கி I into ஒமேகா. கட்டாயம் இது பிளஸ் இது மைனஸ் என்றபடியினால உங்களுக்கு மனிதண்ட ஏகபரிமாண உந்தத்திட திருப்பம் MVR இந்த பருமன் வட்டத்தட்டு எதிர் திசையில சுத்துகின்ற கோண உந்தத்திட பருமனுக்கு சமனா வர வேணும். வட்டத்தட்டுட சடத்துவ திருப்பம் ½ into கேபிட்டல் MR ஸ்கொயர் into ஒமேகாண்டு வரும், சரிதானே. இந்த ஒமேகாவுக்கு நான் என்ன போடலாம் தெரியுமா, விளிம்பு தானே, மனிதன் விளிம்பத்தானே கடக்க போறாரு, அப்படி என்றா விளிம்புட வேகம் இருக்குத்தானே. இப்ப எப்படி செய்வோமே, ஒமேகாவை காணும் முதல். உங்களுக்கு இந்த ஆரம் போயிடும். உங்களுக்கு வட்ட தட்டினுடைய கோண வேகம் 2mv இன் கீழ் கேபிட்டல் MR வரும். கவனிங்க, மனிதன் நடக்கிற ஏகபரிமாண வேகம் தெரியும், வட்டத்தட்டு இப்ப சுழல போற கோண வேகமும் தெரியும். சொல்லுங்க, மனிதன் இந்த விளிம்பிலிருந்து வட்டத்தட்டிட இங்க உள்ள ஒரு புள்ளியில சந்திக்கணும் என்றா நல்லா அவதானிங்க. மனிதன் ஃபுல்லா ஒரு மீண்டும் தன் ஆரம்ப புள்ளிக்கு வரணும் என்றா மனிதன் மொத்தமா இந்த வட்டத்தட்டினுடைய 2πr பரிதியை நடக்க வேணும். சொல்லுங்க, அப்படின்றா அவர் மீண்டும் சந்திக்கும் பொழுது இந்த மனிதன் பயணம் செய்த தூரமும் இதே புள்ளியிலிருந்து இந்த வட்டத்தட்டினுடைய விளிம்பு இருக்குத்தானே, விளிம்பு அந்த விளிம்பும் சேர்ந்து, இந்த வட்டத்தட்டினுடைய விளிம்பும் சேர்ந்து சுழண்ட அசைஞ்ச தூரம் ஒரு வட்டத்தினுடைய பரிதீர நீளத்துக்கு சமனா இருக்க வேணும். என்ன சொல்றேன்னா, இதை நீங்கள் கோண வேகத்துக்கு சமன் செஞ்சும் பார்க்கலாம், சரிதானே. ஆரம்ப மொத்த 2 பேரும் திரும்பின கோணம் 2π எடுத்தும் பார்க்கலாம். அல்லது நீங்க இவரு மேல நடந்து போறாரு, வட்டத்தட்டு கீழே சுத்தி கொண்டு வருதுன்னு சொன்னா 2 பேரும் திரும்ப ஒன்றை சந்திக்கும் பொழுது 2 பேர்ல இடப்பெயர்ச்சியும் சரிதானே 2πr வரும். விளங்குதா? 2πr வரும். அல்லது சார்பு வேகம்படி வட்டத்தை நிப்பாட்டினமெண்டா மனிதனுக்கு மேல v வேகம் வரும். ஸோ வட்டத்தட்டினுடைய எதிர் திசையில உள்ள ஏகபரிமாண வேகம் கோண வேகம்தான் 2mv/mr. உங்களுக்கு தெரியும், அப்ப ஏகபரிமாணம் v = r ஒமேகா. உங்களுக்கு இவ்வளவு ஒமேகா, ஸோ வட்டத்துல 6 பெருக்குங்க, பெருக்கினா 6 மாறும் வெட்டுப்பட்டுரும். எனவே வட்டத்தினுடைய விளிம்பு புள்ளியினுடைய ஏகபரிமாண வேகம் 2m V இன் கீழ் M வரும். நல்லா யோசிங்க.
இப்ப வட்டம் புள்ளி இருக்குத்தானே, மனிதன் மேல v வேகத்தோட போறாரு. அந்த விளிம்பு பகுதி எதிர் திசையில 2mv over கேபிட்டல் M என்ற வேகத்தோட வருது. அப்ப நீங்கள் சார்பு வேகம் அடிப்படையில வட்டத்தை நிப்பாட்டி போட்டு இவர வட்டத்தட்டினுடைய வேகத்தை திசையை மாத்தி இந்த வியோட கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்டா v பிளஸ் 2mv இன் கீழ் கேபிட்டல் M. கேபிட்டல் M. ஸோ இதுதான் வட்டம் சும்மா நிக்க மனிதன் இயங்கி கொண்டு வர வேகம். நீங்களே சொல்லுங்க, சார்பு வேகம் அடிப்படையில மீண்டும் ஆரம்ப புள்ளிக்கு அவர் வரணுமெண்டா ஆரையுடைய வட்டத்திட பரிதியை சுத்தி கொண்டு வாரதுக்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேணும்? எவ்வளவு தூரம்? 2πr. ஓகே, வேகம் தெரியும், பயணம் செய்யற தூரமும் தெரியும். அப்ப டைம் என்ன? தூரத்தின் கீழ் வேகம். சிம்பிள். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? 2πr அதை பிரிக்க போறீங்கள். v பிளஸ் 2mv இன் கீழ் கேபிட்டல். ஓகேவா? சரிதானே? மொத்த தூரம் இது. இவர வேகம் இவர் v, இவர் 2mv இன் கீழ் கேபிட்டல் M v. மொத்த தூரம் தெரியும். இதுல நீங்கள் இவர வேகத்தால பிரிக்க போறீங்க. சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு அப்ப என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு இந்த கோவையில மேலேயும் மாறி இருக்குது, கீழே மாறி இருக்குது. பட் ஆற காணவில்லை. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா ஆறதுக்குள்ள கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? 2mvr இதுல v பிளஸ் 2mv இன்குள் M தானே. அப்ப நான் மேலையும் ஒரு ஆறால விரிக்கிறேன், கீழையும் ஒரு ஆறால விரிக்கிறேன். சந்தாரும் போயிடும். சரிதானே? ரைட். உங்களுக்கு இப்ப கீழே ஆறு வரும், கீழே ஆறு வரும். சரி, இப்ப v பொதுவா இருக்குதானே, என்னோட v பொதுவா இருக்குதானே. இந்த v நாங்கள் வெளியால் எடுத்தோம்டா, இந்த v வெளியால் எடுத்தோம்டா இது ஒன்று இண்டு மாறும், இந்த v போயிடும். உங்களோட ஆன்சர் 2π இன் கீழ் v over r into 1 plus 2 small m over capital M and வரும். ஸோ இந்த ஆன்சர் சரி. நீங்களார் உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் பொருந்தும். சரிதான், தேர்ட் ஆன்சர் பொருந்தும். சிம்பிள், அவ்வளோதான். என்ன ஐடியா? அதில் என்ன ஐடியா என்னன்னா இப்படித்தான். ஆரம்ப கோணம் 0. ஸோ மனிதன் v வேகத்தோட நடக்க ஸ்டார்ட் பண்ணினாருண்டா கோண உந்த காப்பு அடிப்படையில இந்த வட்டத்தட்டினுடைய கோண வேகத்தை காணலாம். அந்த கோண வேகத்துல இருந்து சரிதானே எங்களோட வட்டத்தட்டினுடைய விளிம்புட வேகத்தை காணலாம். ஸோ சார்பியக்கம் அடிப்படையில வட்டத்தட்டிட விளிம்புட வேகத்திட திசையை மாத்தி மனிதனுக்கு கொடுத்தீங்களா வட்டத்தட்டை ஸ்டொப் பண்ணலாம். வட்டத்தட்டை ஸ்டொப் பண்ணி போட்டு மீண்டும் ஆரம்ப புள்ளிக்கு வரணும்னா 2πr தூரம் கடக்க வேணும். அப்படின்னா மனிதன் சார்பு வேகம் v பிளஸ் வட்டத்தட்டினுடைய வேகம் இதுதான். அதே மாதிரி மொத்த தூரம் 2πr. மொத்த தூரத்தை வேகத்தால பிரிச்சா நேரம் வரும். அப்ப நான் 2πr என்று சொல்லக்கூடிய மொத்த தூரத்தை வேகத்தால பிரிச்சேன். பிரிச்சா எனக்கு ஆற கீழே போட்டிருக்கிறாரு. அப்ப மேலேயும் ஆறு கீழேயும் ஆறு வரணும் வேண்டாம், ஆறு இல்லாம ஆக்கணும் வேண்டாம். ஆறை பிரிக்கிறேன், மேலே பிரிச்சா ஆறு போயிடும். கீழையும் ஆறை பிரிச்சேன்னா அது 1 கீழ் ஆறு ரெண்டு வரும். உங்களுக்கு v கீழ் ஆறு விளங்குதா? v by r. v by r, v பொதுவாக எடுத்தோம்னா v வெளியே வந்துடும். ஸோ 1 plus 2m over m. That's it. நீங்கள் எப்படியும் இதை செய்யலாம். சரிதானே? நான் ஏகபரிமாண வேகத்தை தானே பார்க்கிறேன். வேற ஒருத்தர் மனிதண்ட வேகத்தை கோண வேகமா மாத்தி போட்டு வட்டத்தினுடைய கோண வேகத்தோட கூட்டலாம். கூட்டினா மொத்தமா சுழல வேண்டிய கோணம் 2π என்று வரும்.
கோணம் அடிப்படையிலையும் நாங்கள் ரெண்டையும் கூட்டி செய்யலாம். ஏகபரிமாண வேகம் அடிப்படையிலையும் கூட்டி செய்யலாம். கோணம் அடிப்படைன்னு சொன்னா என்ன? மனிதண்ட கோண வேகம் பிளஸ் வட்டத்தட்டினுடைய கோண வேகம் ஒமேகா டிஸ்க் ரெண்டு பேர கோண வேகமும் சேர்ந்து அதை நீங்க டீயால பெருக்கினா உங்களுக்கு மொத்தமா அது ஃபுல் டேர்ன் அடிச்சு வரணுமெண்டா திரும்பின கோணம் 2π இருக்க வேணும். கோண வேகம் அடிப்படையிலையும் செய்யலாம். நீங்க செய்து பார்த்து கொள்ளுங்க. ஸோ கேள்வியில தவறு இருந்தது, அதை நாங்கள் திருத்தி அதுல என்ன செய்வோம்னு சொல்லி அதுக்கு பிறகு இப்படி செய்துதான் அவர் விட எதிர்பார்த்திருக்கிறாரு. இப்படி செஞ்சா அவங்களுக்கு தேர்ட் ஆன்சர் வரும். சரியா? ஓகே, நான் அதை ஷோர்ட்டா தான் செய்திருக்கிறேன். சரிதானே? அதை லாங் மெத்தட்ல செய்யலாம். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு சொல்லிடும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெளிவாயிருந்தா. இல்லைன்னா கோண வேகத்தை கண்டுட்டு விளிம்புடைய ஏகபரிமாண வேகமா மாத்தி ஸோ அதை சார்பு வேகத்துக்கு கொண்டு வந்து மொத்த தூரம் 2πr சார்பு வேகத்தால பிரிங்க டைம் வரும். சரிதான்? ஓகே. 11 உருவில் காட்டப்பட்டுள்ள காற்றாடியின் அலகு மணிக்கூட்டு திசையில் சுழல்கின்றது. புள்ளி எக்ஸின் ஆர்முடுகளின் திசையாக பெரும்பாலும் இருப்பது. உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் சுழண்டா அதுல உள்ள ஒவ்வொரு துணிக்கைகளும் வட்ட இயக்கத்துக்கு வரும். ஒரு பொருள் சுழண்டா அதுல இருக்கிற ஒவ்வொரு துணிக்கையுமே வட்ட இயக்கத்துல வரும். வட்ட இயக்கம் அடிக்கிற பொருளுக்கு கட்டாயம் மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் வரும். சரிதானே? மையத்தை நோக்கி ஆர்முடுகள் வரும். இந்த கேள்வியில காற்றாடி அலகு மணிக்கூட்டு திசையில் சுழல்கின்றது. அது சீரான கோண வேகத்தோட சுத்துதா? சீரான கோண வேகத்தோட சுத்துதா அல்லது ஒரு கோண ஆர்முடுகளோட சுத்துதா அல்லது சுழல ஆரம்பிக்குதா? ஒன்றும் தெரியாது. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸ பொறுத்த மட்டும் கட்டாயம் மையத்தை நோக்கி ஒரு விசை வரும். மைய நோக்கு விசை தேவை, அது வட்ட இயக்கத்துக்கு வரும். கட்டாயம் மையத்தை நோக்கி அதுக்கு ஒரு ஆர்முடுகள் வரும். மைய நோக்கு ஆர்முடுகள் ஒன்று வரும். சம்டைம் இது ஒரு சீரான கோண வேகத்தோட சுத்தி கொண்டிருக்குதுன்னு சொன்னா கோண ஆர்முடுகள் 0 என்று வரும். கோண ஆர்முடுகள் 0 சொன்னா ஏகபரிமாண ஆர்முடுகள் A = R∝. கோண ஆர்முடுகள் 0 என்ற ஏகபரிமாண ஆர்முடுகளும் 0. ஸோ இந்த திசையில எந்த ஆர்முடுகளும் வராது. அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்துல இவர ஆர்முடுகள் நிலை குத்தா கீழ் நோக்கி மட்டும்தான் வரும். உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் வரும். பட் இது ஒரு கோண ஆர்முடுகளோட சுத்துது என்று சொன்னா அல்பாக்கு ஒரு பெருமானம் வந்தால் ஏகபரிமாண ஆர்முடுகளுக்கும் பெருமானம் வரும். எனவே இவருக்கு ஏகபரிமாண திசையிலையும் ஒரு ஆர்முடுகள் வரும், இந்த திசையிலையும் ஆர்முடுகள் வரும். அதை நாங்கள் சொல்லுவோம் ஏவி என்று சொல்லுவோம். சொல்லுங்க, அப்ப இந்த பொருளுக்கு மைய நோக்கு ஆர்முடுகள் சொல்லக்கூடிய ஒரு ஆர்முடுகள் இருக்குது, ஏகபரிமாண திசையிலையும் ஆர்முடுகள் வருது. ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியம். எனவே விளையுள் காவி கூட்டல் படி உங்களுக்கு இப்படி வரும். உங்களுக்கு செகண்ட் ஆன்சரும் வரலாம், தேர்ட் ஆன்சரும் வரலாம். விடை 2 அல்லது 3. 2 தான், 3 வரக்கூடாது என்று சொன்னா சரிதானே? சுழல ஆரம்பிக்கின்றதுன்னு சொல்லலாம். சுழல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா கட்டாயம் பூச்சிய கோண வேகத்தில் இருந்தது, இப்ப கோண வேகம் கூட போகுது. அப்படின்னா அல்பா ஒன்று வரும். அதே மாதிரி வட்ட இயக்கமும் அடிக்குது. ஏகபரிமாண ஆர்முடுகளும் வரும், மைய நோக்கு ஆர்முடுகளும் வரும். ஸோ கட்டாயம் அதுக்கு இந்த திசையில உங்களோட செகண்ட் ஆன்சர் வரும். தேர்ட் ஆன்சரை விடையா கொடுக்கணும்டா சரிதானே? சுழல ஆரம்பிக்கும் சொல்ல இயலாது, சீரான கோண வேகத்துடன் சுழல்கின்றது என்று சொன்னா தேர்ட் ஆன்சர். ஸோ கேள்வியில எதுவும் சொல்லல. அப்ப எதுவா வேணுமென்றாலும் ஒரு ஸ்டூடெண்ட் திங்க் பண்ணலாம். ஸோ விடை 2 அல்லது 3. சரியா? ஓகே. ஏன்னா பொதுவா ஒரு காற்றாடின வேகம் டைமுக்கு டைம் மாறிக்கொண்டே இருக்கும். சில நேரம் சீரான வேகத்துடையும் சுத்தலாம். விட 2 அல்லது 3. 12வது
உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு h உயரமுடைய பாத்திரம் ஒன்றின் அரைவாசிக்கு n1 முறிவுச் சுட்டியுடைய திரவம் ஒன்றினாலும் மிகுதி அரைவாசி n2 முறிவுச் சுட்டியுடைய திரவம் ஒன்றினாலும் நிரப்பப்பட்டுள்ளது. பாத்திரத்தின் அடியின் நிலைக்குத்து தோற்ற ஆழமானது. இந்த கேள்விகள் நீங்க நிறைய தரம் செஞ்சிருப்பீங்கள். சொல்லுங்க, அரைவாசிக்கு திரவத்தை நிரப்பி வச்சா இதோட உண்மை ஆழம் h/2, இதோட உண்மை ஆழமும் h/2. சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, பல ஊடகங்கள் வரும் பொழுது உங்களோட தோற்ற ஆழம்னு சொல்றது உண்மை ஆழத்துல இருந்து இவர் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாக்கி தருவாரு, இவர் ஒரு இடப்பெயர்ச்சி உருவாக்கி தருவாரு. மொத்த எச்சில இருந்து இவங்க ஒவ்வொருத்தரும் உருவாக்குற இடப்பெயர்ச்சியை கழிச்சு விட்டா உங்களுக்கு தோற்ற ஆழம் வரும். இது நீங்க நிறைய தரம் செஞ்சிருவீங்க. அப்ப உங்களோட தோற்ற ஆழம்னு சொல்றது மொத்த உண்மை ஆழம் h மைனஸ் இவர் உருவாக்கி தார டிஸ்பிளேஸ்மெண்ட் d1, இவர் உருவாக்கி தாரது d2ன்னு சொன்னா d1 சக d2. அப்ப நீங்களே சொல்லுங்க, h மைனஸ் d1 மைனஸ் d2. அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு குறித்த ஊடகத்தால ஏற்படுத்தி தரப்போற இடப்பெயர்ச்சி d சமன் e இன்டு 1 மைனஸ் 1 என்னன்னு தெரியும் தானே. ஸோ உங்களுக்கு h மைனஸ் நீங்க d1க்கு என்ன போடலாம், d1க்கு h/2 இன்டு 1 மைனஸ் அது 1/n1 மைனஸ் h/2 into 1 minus 1/n2. சரி, ஓகே. நீங்கள் அடைப்பு நீக்கினீங்களா, h minus h/2 minus into minus plus 1 in கீழ் n1 into h/2 என்று வரும். minus h/2, so minus into minus plus h/2 கீழே n2 என்று வரும். சரியா? ஓகே. அப்போ உங்களுக்கு விளங்கும், இது விதம் கேன்சலா போயிடும். h/h-ம் h/2 போயிடும். உங்களுக்கு என்ன எஞ்சுமெண்டா, இவங்க 2 பேரும் தான் எஞ்சுவார், இவங்க 2 பேரும் தான் எஞ்சுவாங்க. அவங்க 2 பேரையும் கூட்ட வேணும். அப்ப நீங்கள் h/2 பொதுவா எடுத்தீங்கன்னா 1 in கீழ் n1 சக 1 in கீழ் n2 என்று வரும். உங்களுக்கு ஃபோர்த் ஆன்சர் வரும். சரிதானே? ஃபோர்த் ஆன்சர் வரும். ரைட். சரி, 13. ஒளியியல் கருவிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. தொலைக்காட்டியின் இயல்பான செப்பம் செய்கையில் அதன் உருப்பெருக்கும் வலு உயர்வானது. உங்களுக்கு தெரியும், இயல்பான செப்பம் செய்கையில தொலைக்காட்டி ஒன்றினுடைய வானியல் தொலைக்காடு தான் எங்களோட சிலபஸ். வானியல் தொலைக்காட்டி ஒன்றினுடைய இறுதி பிம்பம் முடிவிலியில வரும். இயல்பான செப்பம் செய்கையில தொலைக்காட்டியில இறுதி பிம்பம் முடிவிலியில வரும். நுணுக்கு காட்டியில இறுதி பிம்பம் தெளிவு பார்வை நெளிவு தூரத்துல வரும். இயல்பான செப்பம் செய்கையில உங்களுக்கு தெரியும், எந்த கருவியா இருந்தாலும் சரி, அது ஒரு எளிய குவிவில்லையா இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியா இருக்கலாம், அல்லது ஒரு வானியல் தொலைக்காட்டியா இருக்கலாம், என்ன வேணுமென்றாலும் இருக்கலாம். நல்லா நினைவு வச்சுக் கொள்ளுங்க, இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல வரும் பொழுதுதான் உருப்பெருக்கம் அதிகமா வரும். அது எந்த கருவியா இருந்தாலும் சரி, இறுதி பிம்பம் முடிவிலியில வரும் பொழுதுதான் கருவியிட நீளம் அதிகமா இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், அது எந்த கருவியா இருந்தாலும் சரி. தொலைக்காட்டியில இயல்பான செப்பம் செய்கையில இறுதி பிம்பம் டீல வராது. இயல்பாவே தொலைக்காட்டியில செப்பம் செய்கையில இறுதி பிம்பம் முடிவிலியில தான் வரும். இயல்பான செப்பம் செய்கையில உருப்பெருக்கும் பல உயர்வானது. என்ன சொல்றேன்? இயல்பான செப்பம் செய்கையில தொலைக்காட்டியில இறுதி பிம்பம் முடிவிலியில தான் வரும். முடிவிலியில வந்தா உருப்பெருக்கம் பெருசா வராது. எந்த கருவியா இருந்தாலும் உருப்பெருக்கம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல இறுதி பிம்பம் வரும் பொழுதுதான் பெருசா வரும். கூற்று பிழை.
சரிதானே? A புலண்ட என்ன வராது? 1 வராது, 4 வராது, 5 வராது. B அல்லது C ஒன்று சரிந்தாலும் நாங்கள் இலகுவா விலகி போகலாம். கூட்டு நுணுகு காட்டியின் பொருளியின் குவியத் தூரமானது பார்வை துண்டின் குவியத் தூரத்திலும் பார்க்க உயர்வாக உள்ள போது அதன் உருப்பெருக்கும் வலு உயர்வானது. ஒரு கூட்டு நுணுகு காட்டியிட ஏகபரிமாண நிலையில சரிதானே இயல்பான செப்பம் செய்கையில அதுல உருப்பெருக்கம் எம் சமன் 2 வில்லைகளோட ஏகபரிமாண உருப்பெருக்கத்திட பெருக்கம் கோண உருப்பெருக்கம். ஒரு கூட்டு நுணுகு காட்டியிட கோண உருப்பெருக்கம் இயல்பான செப்பம் செய்கையில அதாவது இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல வரும் பொழுது கண்வில்லையிட ஏகபரிமாண உருப்பெருக்கம் தர பொருள் வில்லிட ஏகபரிமாண உருப்பெருக்கம் என்று வரும். சரியா? உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டு நுணுகு காட்டியில கண்வில்லையிட குவிய தூரம் தான் பெருசா வரும் பொருள் வில்லிட குவிய தூரத்தை விட. அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது, முடிவு இதுதான். அதே மாதிரி ஒரு வானியல் தொலைக்காட்டியில மாறி வரும். பொருள் வில்லிட குவிய தூரம் தான் பெருசா வரும் கண்வில்லிட குவிய தூரத்தை விட. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குதா? ரைட். கவனிங்க, குவிய தூரமும் பெருசா வரும், சைஸும் பெருசா வரும். கவனம், வில்லிட பருமனும் பெருசாகும். ரைட். இவ கூட்டு நுணுகு காட்டியில் பொருளியின் குவிய தூரம் பார்வை துண்டின் குவிய தூரத்திலும் பார்க்க உயர்வாக உள்ள போது சொல்லுங்க. கூட்டு நுணுகு காட்டியில பொருளிட குவிய தூரம் பெருசா, பார்வை துண்ட குவிய தூரம் பெருசா? பார்வை துண்ட குவிய தூரம் தான் பெருசி. சரிதான். அப்ப பொருளியின் குவிய தூரம் பார்வை துண்டின் குவிய தூரத்திலும் பெருசு என்று சொன்னா பிள்ளை. அதுதானே? அப்படி எடுக்கிறல்ல பிள்ளை. ஸோ பி பிள்ளை. அப்ப இருக்கிற ஒரே ஆன்சர் மூன்றாவது தான். மூன்றாவது நான் பார்க்கவே மாட்டேனே. ஏபி பிள்ளை தானே. சரி. கூட்டு நுணுகு காட்டியில் குறைந்த குவிய தூரமுடைய வில்லைகளே பொருளியாகவும் பார்வை துண்டாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. எஸ், உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டு நுணுகு காட்டியினுடைய ஏகபரிமாண உருப்பெருக்கம் கோண உருப்பெருக்கம் சொல்றது பொருள்வில்லை கண்வில்லையிட ஏகபரிமாண உருப்பெருக்கங்களோட பெருக்கம். ஏகபரிமாண உருப்பெருக்கத்துல நீங்க கோவை போட்டோம்டா சரிதானே v கீழ் f0 -1 d/fe + 1 என்ற ஒரு சமன்பாட்டுல முடிப்பீங்கள். சரிதானே? உங்களுக்கே தெரியும் எங்களோட உருப்பெருக்கம் பெருசா வரணும்டா f0ம் குறைய வேணும், fe-யும் குறைய வேணும். அதனால சரிதானே கூட்டு நுணுகு காட்டியில் குறைந்த குவிய தூரமுடைய வில்லைகளே பொருளியாகவும் பார்வை துண்டாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. எஸ், அப்பதான் உங்களுக்கு கூடிய உருப்பெருக்கம் வரும் f0 fe. சரிதானே? அப்ப அதுக்காக மிகச்சிறிதாகவும் பயன்படுத்த இயலாது. என்னென்னா மிகச்சிறிதாக நாங்கள் குவிய தூரத்தை நல்லா குறைச்சோம் என்றால் அப்ப நல்லா உருப்பெருக்கம் எடுக்கலாம் தானே. அப்படி யோசிக்க இயலாது. என்னன்னா நல்லா குறைச்சி விட்டீங்கன்னா வில்லை தடிப்பாகும். வில்லை தடிப்பாக வந்துட்டேன்னா வில்லையில கோல புரட்சி வரும். சரிதானே? அவங்களுக்கு தெரியும் அது. அப்ப எங்களுக்கு பிம்பங்களை தெளிவா பார்க்க இயலாது. அதாலதான் ஒரு பேலன்ஸ்ல வச்சிருப்போம். எலுமான அளவு குறைச்சும் வைப்போம், கோல புரட்சி வராமலும் வைப்போம். ஒரு பேலன்ஸ்ல வச்சுதான் நாங்க பொதுவா கூட்டு நுணுகு காட்டி செய்வோம். சரியா? உங்களுக்கு தெரியும் எங்களோட கூட்டு நுணுகு காட்டியில கண்வில்லை தான் குவிய தூரம் கூடியது. குறைந்த குவிய தூரமுடைய வில்லைகளே பொருளியாகவும் பார்வை துண்டாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. எஸ். ஆனா வானியல் தொலைக்காட்டியில பொருள் வில்லையிட குவிய தூரம் பெருசாகவும் கண் வில்லையிட குவிய தூரம் சிறிதாகவும் தான் வரும். அதுக்கு காரணம் m = f0 கீழ் fe. எம்ம கூட்டணும்டா பொருள் வில்லையிட குவிய தூரம் கூட வேணும், கண் வில்லையிட குவிய தூரம் குறைய வேணும். வானியல் தொலைக்காட்டியில f0 கூட்ட வேணும். வானியல் தொலைக்காட்டியில நீங்கள் பெரிய உருப்பெருக்கத்தை பார்க்க வேணும்டா f0 பெருசா வரணும். அதனாலதான் வானியல் தொலைக்காட்டி எல்லாம் பாருங்க நல்ல நீட்டமா வரும். ஏன் வானியல் தொலைக்காட்டியில நீட்டமா வருது? நுணுகு காட்டியெல்லாம் சின்ன சின்னதா வரும். தொலைக்காட்டிகள் நீளமா வர்றதுக்கு காரணம் என்ன? எந்த டெலஸ்கோப்பை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது நீளமா வரும்.
அல்ல நீள நீளமான குழாயா வரும். ஏன் நீள நீளமா செய்றாங்க? ஏண்டா உருப்பெருக்கத்தை கூட்டணும் என்றா F0 கூடணும். முடிவில் இருந்து வாரது இங்க வந்து இப்படி வாரதுக்காக தெரியும். ஷோர்ட்டா சொல்றேன். பொதுவா வானியல் தொலைக்காட்டிகள் எல்லாம் தொலைக்காட்டின்றாலே நீளமாத்தான் வரும். காரணம் F0 பெருசா எடுக்க வரும். சரிதானே? அதனாலதான் நீங்க எந்த தொலைக்காட்டியை வேணுமென்றாலும் பாருங்க, நீளம் நீளமா இருக்கு. சரியா? ரைட். ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு தேர்ட் ஆன்சர். 14வது, ஒரு நபர் 150 சென்டிமீட்டர் குவியத் தூரமுடைய குவிவு வில்லை ஒன்றை அணிந்திருக்கும் போது அவரின் பார்வை வீச்சானது 25 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவிலி வரையாகும். வில்லை அணியாத போது அவரின் பார்வை வீச்சானது. சார் இப்ப என்ன சொல்றாருண்டா, ஒரு மனிதன்ட கண்ல குறைபாடு இருக்குது. சரிதானே? அந்த குறைபாடுடைய கண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்கண்டா, ஒரு குழிவு வில்லைய அணிவிச்சு விடுறீங்க. இப்படி குழிவு வில்லைய போட்ட உடனே அவருக்கு என்ன செய்ய முடியுதாமண்டா, அவர பார்வை வீச்சு 25 சென்டிமீட்டர்ல இருந்து முடிவிலி வரையாக மாறுதாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு கண்ட குறைபாட்டை நிவர்த்தி செய்யறேன்னு சொல்றது ஒன்றுமில்ல, கண்ணை ஏமாத்துறது. கண்ட குறைபாட்டை நிவர்த்தி செய்யறது. நீங்க ஸ்பெக்ஸ் கொண்டு போறீங்கன்னு சொன்னா அது அர்த்தம் உங்களோட குறைபாடு நிவர்த்தி செய்யப்படுதுன்னு இல்லை. அது அர்த்தம் உங்களோட கண்ணை ஏமாற்றி விட்டா சரி. கண்ணை ஏமாத்தினோம்னா சரி. எப்படி கண்ணை ஏமாத்துற? உங்களோட கண்ணுக்கு ஆக குறைஞ்சது எந்த தூரத்துல பார்க்கலாமோ அந்த தூரத்துல எந்த வில்லையை போட்டா பிம்பம் உருவாகுமோ அந்த வில்லையை போட்டா சரி. உங்களுக்கு இந்த கண் வில்லை, இந்த பழுதா போன கண் 150 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய ஒரு குவிவு வில்லைய போட்டதுக்கு பிறகு அவரை பார்வை வீச்சு 25 தொடக்கம் முடிவிலி வரைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கண் 25ல இருந்து பாக்குதுன்னு சொன்னா நல்லாவதான். நீங்க நாங்க கண்ட குறைபாட்டை எப்படி சால்வ் பண்ணுவோம்? கண்ணுக்கு பழுதா போன கண்ட அண்மை புள்ளி என்னவோ அந்த அண்மை புள்ளியில நாங்கள் போடுற வில்லையிட பிம்பத்தை உருவாக்கி விட்டா சரி. 25ல உள்ள பொருள் இவருக்கு விளங்குது என்று சொன்னா 25ல உள்ள பொருளுக்கு 150 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய வில்லை எங்க பிம்பத்தை உருவாக்கி காட்டுமோ அந்த இடம்தான் இவர அண்மை புள்ளி. 1 v மைனஸ் 1 u is equal to 1 f. பிம்ப தூரம் எனக்கு தெரியாது. 150 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குவிவு வில்லைக்கு 25 சென்டிமீட்டர்ல இருக்கிற பொருளோட பிம்பம் எங்க காட்டப்படுதோ அந்த பிம்ப தூரம் தான் இந்த கண்ணினுடைய பழுதா போன கண்ணினுடைய சேமை புள்ளி. பிம்ப தூரம் தெரியாது. சய இன்டு சக 1/25 சமன் 1/150. சுருக்கினா உங்களுக்கு வீசாமல் 30 என்று வரும். 30 சென்டிமீட்டர். அது குறி வழக்குகளை குழப்பிக்கொள்ள வேண்டாம். அது உங்களோட குறி வழக்கு போட்டுக்கொள்ளுங்க. ஸோ வி 30. அப்படின்னா இந்த வில்லை, குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் வில்லை சரிதான் 25 சென்டிமீட்டர் தூரத்துல உள்ள பொருளோட பிம்பத்தை 30 சென்டிமீட்டர்ல காட்டு. அப்ப 30 சென்டிமீட்டர்ல பிம்பம் வாரத்தை இந்த பழுதா போன கண் பார்க்கும். அப்ப பழுதா போன கண்ணுக்கு 30 சென்டிமீட்டர்ல பிம்பம் வந்தாதான் விளங்கும். அப்படின்னா இந்த கண்ணினுடைய அண்மை புள்ளி 30 சென்டிமீட்டர். எனவே வில்லைய கண்ணாடிய கலத்தினா 30 சென்டிமீட்டர்ல உள்ள பொருள் அவரால் பார்க்கலாம். இவர பார்வை வீச்சு அண்மை புள்ளி 30 சென்டிமீட்டர். சொல்லுங்க, இப்ப கேள்வி என்ன தெரியும் தானே? கண்ணாடிய ரிமூவ் பண்ணினா அவர பார்வை வீச்சு என்னன்றது. அண்மை புள்ளி 30 சென்டிமீட்டர் விளங்கிட்டது. வர முடிவு புள்ளி என்ன? வர முடிவு புள்ளி என்ன? 30 வரணும். சரி, கேன்சல் கேன்சல், இந்த 3ம் வரலாம். முடிவு புள்ளி என்ன? நீங்க முடிவு புள்ளி
சொல்லணுமெண்டா உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். என்னண்டா சொல்லுங்க, அவர் சொல்றாரு தானே, இந்த நிவர்த்தி செய்கின்ற குவிவில்லைய அணிஞ்சா அவர பார்வை வீச்சு 25 தொடக்கம் முடிவிலி என்ற அர்த்தம் என்ன? 25 தொடக்கம் முடிவிலின்னு சொன்னா என்ன? 25ல இருந்து முடிவிலியில உள்ள பொருள் வரைக்கும் பார்ப்பாரு. முடிவிலியில உள்ள பொருள் வரைக்கும் இவர கண்ணால பார்க்கல. இதுல இருந்து எனக்கு ஒரு வசனம் விளங்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பழுதா போன கண் இருக்குதான், ஃபீல் த பிசிக்ஸ். இந்த பழுதா போன கண்ணுக்கு சரிதானே, அப்படி சொல்லக்கூடாது. சரி, குறைபாடுடைய கண்ணுக்கு சரிதானே, குறைபாடுடைய கண்ணுக்கு ரைட். இந்த குறைபாடுடைய கண்ணுக்கு நாங்கள் போட்ட நிவர்த்தி வில்லை தான் இது, நிவர்த்தி செய்கிற வில்லை தான் இது. நல்லா யோசிங்க. இந்த கண்ணுக்கு கண்ணாடியை ரிமூவ் பண்ணினா பார்வை வீச்சு அண்மை புள்ளி 30, சேமை புள்ளி தெரியாது. நீங்களே யோசிங்க. சேமை புள்ளின்னு சொன்னா முடிவெளியிலிருந்து வார ஒளிக்கதிர இந்த கண் விழித்திரையில பிம்பத்தை உருவாக்குற ஆற்றல் இருக்குதான்னு பாருங்க. சேமை புள்ளி முடிவெளின்னு சொல்லணும்டா என்ன அர்த்தம்? முடிவெளியிலிருந்து வார ஒளிக்கதிருக்கு இந்த கண்ணால பிம்பத்தை உருவாக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. முடிவெளியிலிருந்து வார ஒளிக்கதிர் எப்படி வரும்? சமாந்தரமா தான் வரும். எனவே இந்த குறைபாடுடைய கண்ணுக்கு சமாந்தரமாக வார ஒளிக்கதிர விழித்திரையில குவிக்கிற எபிலிட்டி இருந்தா சொல்லுங்க, இது முடிவிலில உள்ள பொருளை இந்த கண் பார்த்து கொள்ளுமா இல்லையா? சமாந்தரமா வார ஒளிக்கதிர வெற்று கண் விழித்திரையில குவிக்கக்கூடிய எபிலிட்டி இருந்தா இந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணினாலும் சமாந்தரமா வார ஒளிக்கதிர் தான் முடிவில் இருந்து வார ஒளிக்கதிர். சோ முடிவிலில் இருந்து வார ஒளிக்கதிர இது விழித்திரையில குவிக்குமா குவிக்காதா? குவிக்கும். உங்களுக்கு தெரியும், இவர பார்வை வீச்சு 150 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குவிவில்லையா போட்டுதான் பாக்குறாரு. ஒரு குவிவு வில்லையிட குவிய புள்ளியில இருந்து வார ஒளிக்கதிர் சரிதானே சமாந்தரமா வெளியேறு. இப்ப 25ல இருந்து 25ல இருந்து வார பொருள் எல்லாம் ஒரு பாக்கியலும். அந்த வில்லையிலிருந்து 150 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு பொருளை வச்சீங்களா அந்த 150 சென்டிமீட்டர் தூரத்துல உள்ள பொருளை இந்த கண் பார்க்குதுன்னு தானே அர்த்தம். 25ல இருந்து முடிவெளி வர பார்க்கலாம்டா 150 சென்டிமீட்டர்ல உள்ளதை பார்க்கலாமா இல்லையா? 150 சென்டிமீட்டர்ல உள்ளதை பார்க்கலாமா இல்லையா? 25ல இருந்து முடிவெளி வர பார்க்கலாம்டா 150ல இருக்கிறத பார்க்கலாம். இந்த 150ம் 25க்கும் முடிவெளிக்கும் இடையில தான் சொல்லுங்க. அப்ப 150ல இருந்து வார ஒளிக்கதிர உங்களோட கண்ணாடி குறைபாட்டை நிவர்த்தி செய்கின்ற வில்லை எப்படி கண்ணுக்கு கொடுக்கும்? எப்படி கண்ணுக்கு கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? சமாந்தரமா கொடுக்கும். பாருங்க, 150ல இருந்து வார ஒளிக்கதிரையும் இந்த சமாந்தரமா வார ஒளிக்கதிர் தான் 150ல இருந்து வார ஒளிக்கதிர். அந்த சமாந்தரமா வார ஒளிக்கதிரையும் இந்த கண்ணால பார்க்க முடியும். சமாந்தரமா வார ஒளிக்கதிரையும் இந்த கண்ணால பார்க்க முடியும். விளங்குதா? ஸோ அப்படின்னா நீங்கள் உங்களோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணினீங்களா நீங்களே சொல்லுங்க. இப்ப அவருக்கு 30ல் உள்ளது விளங்கும். முடிவெளியில இருந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா அதுல இருந்து வார ஒளிக்கதிர் சமாந்தரமா தான் வரும். சொல்லுங்க, முடிவெளியில உள்ள பொருளை இவரால பார்க்கலாமா இல்லையா? இவரால பார்க்க முடியும். சோ இவர் 150ல குவிவு வில்லையில இருந்து 150ல உள்ள பொருளை பார்க்கிறாருன்னு சொன்னா சமாந்தரமா வார ஒளிக்கதிர பிம்பத்தை உருவாக்குறார். கண்ணாடியை ரிமூவ் பண்ணினா முடிவிலிருந்து வார ஒளிக்கதிர் சமாந்தரமா வரும். எனவே இந்த கண்ணால முடிவிலியிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிரை குவிக்க முடியும். இவர சேமை புள்ளி முடிவிலி. உங்களோட ஆன்சர் தேர்ட் ஆன்சர் சரிதானே? ஓகே, தேங்க்யூ, பாய்.